சிறகடிக்க ஆசை சீரியலில் இனி என்ன நடக்க போகுது தான் பார்க்க போகிறோம். முத்து மீனாவுக்கும் கல்யாண நாளை சிறப்பாக கொண்டாடிக்கிட்டு இருக்காங்க. இந்த சூழ்நிலையில் அந்த கல்யாண நாளை வந்து கண்டிப்பாக அவங்கள அசிங்கப்படுத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு வராங்க ஸ்ருதியோட அம்மா. அவங்க வந்து மீனாவுக்கு தங்க வளையல் வாங்கி போடுறாங்க. அந்த வளையலை ஸ்ருதிக்கு மாட்டி விட்டுறாங்க. அப்போ ஸ்ருதி அம்மா நம்மளால் ஒன்றுமே பேச முடியல அப்படின்னு சொல்லிட்டு அப்படி நிற்கிறாங்க. அப்படி இப்படின்னு ரொம்பவே மனசு கஷ்டப்பட மாதிரி பேசுகிறாங்க. அந்த வீட்டில் ஹாலில் ஏசி இல்லை, ரொம்ப ஹீட்டாக இருக்குது, எப்படி இருக்கீங்களா அப்படி இப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப அவமதிக்கிற மாதிரி பேசிகிட்டு இருக்காங்க. இப்படி பேசிகிட்டு இருக்கிறத பார்த்தா நம்மளை ரொம்பவே கடுப்பில் இருக்கார். அப்போ வந்து சம்மந்தி நான் போயிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கிளம்புறதுக்கு சும்மா ஒரு வாயில் ஒரு வார்த்தை சொல்கிறாங்க. நீங்கள் போகாதீங்க வைங்க இருங்கன்னு சொல்லுவாங்கன்னு பார்த்துட்டு உடனே அண்ணாமலை சொல்கிறாங்க தயவுசெய்து போயிட்டு வாங்க அப்படின்னு சொல்லிட்டு கையை எடுத்து கும்பிட்டு அனுப்பிடுறாரு. உடனே கடுப்பில் போயிடுறாங்க ஸ்ருதி அம்மா நினைக்கிறாங்க நம்ம போட்ட பிளான் வேஸ்ட் ஆகி போச்சு அப்படின்னு சொல்லிட்டு போகிறாங்க. இங்கே வந்து விஜயா எப்படியாவது இவங்களை மட்டம் தட்டணுமே இந்த மீனாவையும் முத்தையும். என் மாமியார் வந்து ரொம்ப தோரணையாக உட்காந்துக்கிட்டு இருக்காங்க, அந்த சீதா பிள்ளையும் மரியாதையை கொடுக்க மாட்டேங்க அப்படி இப்படின்னு நினச்சிட்டு இருக்காங்க. இந்த சூழ்நிலையில் சீதா வந்தோன்னே வாங்கத்தானு கேட்டாங்க, பதிலே பேசலை இந்த விஜயா. இப்படியா இருக்குது. இந்த சூழ்நிலையில் சத்யா வந்து தன்னுடைய மாமாவுக்கும் அக்காளுக்கும் பரிசு வாங்கிட்டு போகிறாங்க, ட்ரெஸ் எடுத்துகிட்டு போகிறாங்க. இப்போ முத்து வந்து சத்யாவை பார்த்தா ரொம்பவே கடுப்பாகிறாங்க. உடனே மீனா கண்ட்ரோல் பண்ணுறாங்க. கண்ட்ரோல் பண்ணோன்னே சரி ரைட்டு எல்லோரும் இருக்காங்க, நம்ம எதுவும் நடந்துக்கூடாது தப்பா, அத்தை மனசு வேறு கஷ்டப்படும், நம்ம வேறு இன்றைக்கி காலையில் வேறு சட்டையை கலத்தி போட்டு வந்துட்டோம், அத்தை மனசு ரொம்ப கஷ்டப்பட்டுருக்கோம், அதுக்கப்புறம் நம்ம பேசணும், சரி புரிஞ்சுக்கிட்டு வந்துட்டாங்க, இனிமேலும் அவங்கள கஷ்டப்படுத்தினா நல்லா இருக்காது, அது எங்கள் அம்மாவுக்கு இது ஒரு வாய்ப்பு கொடுத்த மாதிரி இருக்கும், அதனால் நம்ம எதுவுமே பண்ணக்கூடாது, சத்தியத்தை வாங்கிக்கணும்னு சொல்லிட்டு வாங்கிக்கிறாங்க. ரொம்ப நன்றிப்பா அப்படின்றாங்க. தேங்க்ஸ் மாமா அப்படிங்கிறாங்க. டேய் முத்து அவன் எப்படி வாங்கிட்டு வந்துருப்பான்னு உனக்கு தெரியுமா அப்படிங்கிறாங்க. டேய் அவன் எப்படி வாங்கிட்டு வந்தாலும் பரவாயில்லை, அவன் வேலையை பாரு அப்படிங்கிறாங்க. டேய் அவனே நீ ஜெயிலுக்கு சிட்டி அவன்கிட்ட வேலை பார்க்குறான், விசாரித்தேன், அவனே ஒரு திருட்டு போய அவன்கிட்ட வேலை பார்க்க திருட்டு காசில் வாங்கியிருக்கான், நீ என்னமோ பெருசாக பேசுவேன் அப்படிங்கிறாங்க. உடனே மனோஜ் மாமா சும்மா இருங்க அப்படிங்கிறாரு சத்யா. உடனே என்னடா மாமான்னு கூப்பிட்டுருக்க அப்படிங்கிறாங்க. கண்டிப்பாக உங்களை மாமான்னு கூப்பிடக்கூடாது, பிச்சை எடுக்கிறவங்களாம் எனக்கு மாமாவாக இருக்க முடியாதுல்ல அப்படிங்கிறாங்க. டேய் என்னடா பேசுகிற அப்படிங்கிறாங்க. உடனே விஜயா சொல்கிறாங்க, டேய் திருடா மரியாதையை பேசு அப்படிங்கிறாங்க. அத்தை நான் திருடேன் அப்படின்னு நீ சொல்கிறீங்க, உங்கள் பையன் பிச்சைக்காரன் தானே, அதை சொல்ல வேண்டியதானே அப்படிங்கிறாங்க. என் பையன் ஏன்டா பிச்சை எடுக்கணும், அவனே பெரிய பணக்காரியை கட்டியிருக்கான், பெரிய பிஸ்னஸ் மேன்டா அப்படிங்கிறாங்க. இது என்னது அத்தை இன்றைக்கி இந்த வீடியோ வைரல் ஆகிட்டு இருக்குது அப்படிங்கிறாங்க. என்ன இன்றைக்கி வைரல் ஆகிட்டு இருக்கா அப்படிங்கிறாங்க. உடனே முத்து சொல்கிறாரு, எப்பா அன்றைக்கி ஏன் வீடியோ வைரல் ஆச்சு, இன்றைக்கி இவன் வீடியோ வைரல் ஆகிடுச்சா என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறாங்க. இவன் பிச்சை எடுக்கிற மாதிரியே மனோஜ் பிச்சை எடுக்கிற மாதிரியே இருக்க ஃபோட்டோவும் வீடியோவும் பயங்கர வைரல் ஆகுது, இது யார் பார்த்த வேலைடா சூப்பராக பண்ணியிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு முத்து சொல்லிட்டு இருக்காரு. டேய் என்னென்னு பாடுறா அப்படின்னு இருக்காங்க. உடனே என்ன சொல்கிறார், ஏம்மா இதெல்லாம் வந்து நம்ம வந்து நான் இல்லைன்னு சொல்லிக்கலாம் விடுங்க பிரச்சனை இல்லை அப்படிங்கிறாங்க. ஆமாடா பிச்சை எடுத்தால் வீட்டுக்கு தானே அவமானம், உனக்கு இல்லையே அப்படின்ட்டு இருக்காங்க. பார்த்துக்கலாமா விடுங்க, பிரியாணி ஆறப்போது எல்லோரும் சாப்பிடுவோம் அப்படிங்கிறாங்க. உடனே அதான் வாங்க சீதா வாங்க உட்காருங்க அப்படிங்கிறாங்க. சத்யா நின்று சாப்பிடுவா அப்படின்னு மீனா கூப்பிட்றாங்க. இல்லைக்கா நான் கிளம்புறேன் அப்படிங்கிறாங்க. உடனே எங்கே நீங்கள் கூப்பிடுங்க அப்படிங்க, சத்யா சாப்பிடு அப்படிங்கிறாங்க. சத்யா சாப்பிட்றாரு. சத்யா சாப்பிட்றத பார்த்துட்டு மீனாவுக்கு ரொம்பவே சந்தோஷமாக இருக்குது. மீனா அம்மாவுக்கு அளவு கடந்த சந்தோஷம். மாப்பிள்ளையும் சத்யாவும் பேசிட்டாங்க, இன்னும் ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்னு நினைக்கிறாங்க. இப்படியா இருக்கும்போது மனோஜ் வந்து சொல்கிறாரு, நான் முதல்ல சாப்பிடணும்னு நினச்சேன், அதுக்குள்ளே அவங்கள சாப்பிட வச்சுட்டு அந்த முத்து அப்படின்னுட்டு இருக்காங்க. நிச்சயத்தை சொல்கிறாங்க, நீங்கள் வேணால் சாப்பிடுங்கம்மா அப்படிங்கிறாங்க மனோஜை. உனக்கு பிரியாணி பார்த்தது கிடையாது, நீங்கள் பிரியாணி சாப்பிட வாய்ப்பும் இல்லை, ஏன்னா இன்றைக்கி இந்த மாதிரி கிடைச்சா தான் சாப்பிடு அப்படிங்கிறாங்க. உடனே முத்துக்கு சரியான வந்து ஏன்டா என்னடா சொன்னேன் அப்படிங்கிறாங்க. உண்மையை தான் சொன்னேன், அந்த சீதா பிள்ளைக்கு சாப்பிட்றதுக்கு வாய்ப்பு இல்லை, நம்ம பிரியாணி தான் நம்ம அடிக்கடி ஆர்டர் பண்ணி சாப்பிட்றோம் அப்படிங்கிறாங்க. வாய் நடுங்கி உனக்கு சாப்பாடு வேணா கேட்டு சாப்பிடு அப்படி இப்படின்னுட்டு இருக்காங்க. உடனே எனக்கெலாம் சாப்பாடு வேண்டாம்டா அப்படின்னு உட்காந்துட்ருக்காங்க. இந்த சூழ்நிலையில் மனோஜ் வந்து உட்காந்து சொல்லிகிட்டு இருக்காரு, நான் கல்யாணம் வேண்டாங்கிறதுனால அந்த மீனா உன்னை கேட்ட வாய்ப்பாக வந்துச்சு, இல்லைன்னா உனக்கு எவன் முன்னு தர போகிறான் அப்படி இப்படின்னுட்டு இருக்காங்க. உடனே முத்து சொல்கிறாரு, அதுவும் சரிதான், ஏன்னா அது சரிதான், உன்ன மாதிரி ஒரு பிச்சைக்காரனுக்கு வாக்கப்படணும்னு அவளுக்கும் தலையில் எழுதலை கடவுள், அதனால தான் என்ன இது பண்ணிட்டாங்க அப்படிங்கிறாங்க. சீதா ரொம்பவே சிரிக்கிறாங்க. இதை பார்த்தோன்னே மனோஜுக்கு ரொம்பவே கோபம் வருது. ரொம்ப சிரிக்காத சீதா, உன்னையும் ஒரு பிச்சைக்காரனுக்கு தான் அம்மா கட்டி கொடுக்க போகிறாங்க அப்படிங்கிறாங்க. உடனே சீதா அம்மா ரொம்பவே அழுகிறாங்க. சத்யா சொல்கிறாரு, மாமா மரியாதையாக பேசுங்க அப்படிங்கிறாங்க. என்னடா என்ன மரியாதை மாமான்னு கூப்பிட்டுருக்க திருட்டு போயில அப்படின்ட்டு இருக்காங்க. பிச்சைக்கார பையன் உனக்கே இது இல்லை, உன் சாப்பாட்டுக்கு நான் வந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு எச்சிக்கையோடையே வெளில கிளம்பிடுறாரு. சத்யான்னு கூப்பிட்றாங்க. உடனே மீனா அம்மா சொல்கிறாங்க, நாங்கள் போயிட்டு வர மருமனை அப்படின்னு சொல்லிட்டு
கிளம்புறாங்க. உடனே மாமா போயிட்டு வரேன் அப்படின்னு சொல்லி சீதாவும் கிளம்புறாங்க. சரியான கோவம் வந்துடுது முத்துக்கு. அந்த ஆளை மனோஜ், ஏல உனக்கெல்லாம் அறிவே இல்லையில, சாப்பிடும்போது தான் இப்படி பேசுவேல அப்படின்னு சொல்லிட்டு வெளுன்னு வெளுத்தாரு மனோஜை. உடனே என் புருஷனை எப்படி கை நீட்டலாம் அப்படிங்கிறாங்க. தூர பேர் அன்னைக்கு வந்து இவனை வெளுக்கும் போது தான் உனக்கு ஒரு பூசை விழுந்துச்சு, அதேமாதிரி உனக்கு விழுந்துடாமல் வெளுத்து ஓடிடு அப்படிங்கிறாங்க. உடனே அத்தை நீங்கள் இருக்கும்போதே இவன் எப்படி பண்ணுறான் பாரு அப்படிங்கிறாங்க. நானே வெளுக்குன்னு நினைத்தேன், அதான் என் பேரன் அவங்களுக்கு அதான் ஒன்றும் சொல்லலை, வெளியில் அவனை அப்படிங்கிறாங்க. உடனே அண்ணாமலைகிட்ட சொல்கிறாங்க, பாருங்கள் உங்கள் அம்மாவும் உங்கள் பையனும் என்ன பண்ணிகிட்ருக்காங்க பாருங்கள் அப்படிங்கிறாங்க. அவன் செய்ததில் என்ன தப்பு இருக்குது? அந்த விருந்தாட்களை எப்படி மதித்து பேசணும் உனக்கும் தெரில, உன் பையனுக்கும் தெரில. முத்து பொண்ணு எடுத்த குடும்பம்னா அவங்களுக்கு அவ்வளோ சவுட்டா? முத்துக்கு பொண்ணு வேறு எவனுமே தரமாட்டான்னு சொல்கிறான். வேலை செஞ்சு சாப்பிட்றான், அவனுக்கு பொண்ணு தராமல் யாருக்கு தரப்போகிறான்? இந்த வெண்டி பயிலுக்கே மலேசியாவிலேருந்து ஒரு பொண்ணு கிடைக்கும் போது என் பையன் முத்துக்கு கிடைக்காத பொண்ணு அப்படிங்கிறாங்க. அப்படி சொல்லுங்கப்பா, நான் வந்து படிக்கலை, கோவக்காரனாக இருந்தால் கூட உழைச்சி தான் சாப்பிட்றேன் அப்படி இப்படிங்கிறாங்க. உடனே மீனா பேசுகிறாங்க, உண்மையிலே உங்கள் குணம் எப்படி நீங்கள் வெட்டி பயலாக இருக்கிறது, படிச்சுட்டு 4 பேரை கஷ்டப்படுத்துறது, இந்த மாதிரிலாம் தெரிஞ்சிருந்தால் கண்டிப்பாக அண்ணாமலை மாமா சொல்லியிருந்தாங்கன்னா கண்டிப்பாக கல்யாணம் முடிச்சிருக்க மாட்டேன். அண்ணாமலை மாமா எங்கள் ஸ்தாபம் சொன்னதில் என்ன சொன்னோன்னு தான் சம்மதித்தேன் அப்படிங்கிறாங்க. உடனே நீ அதுக்கெலாம் சம்மதிக்கலை, நான் படிச்சிருக்கேன் அழகாக இருக்கணும்னு சம்மதிச்சேன் அப்படிங்கிறாங்க. அந்த ஆளை கூட கொஞ்சம் உறுதியலை, ஏன் பொண்டாட்டி என்னெல்லாம் பேசுது அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஆளை இதை ஒரு சாக்காக வச்சுக்கிட்டு வெளுன்னு வெளுக்காங்க. ஏங்க பாருங்கள், மேலும் மேலும் மனோஜ் வந்து என்ன பண்ணிகிட்ருக்கான் பாருங்கள் அப்படிங்கிறாங்க. மனோஜுக்கு இதெல்லாம் தேவை தான் அப்படிங்கிறாங்க. உடனே ரோகிணி சொல்கிறாங்க, மனோஜ் நம்ம இந்த மாதிரி சாக்கடை ஃபேமிலியில் நம்ம இருக்க வேணாம், கிளம்பிடலாம் அப்படிங்கிறாங்க. போங்க நீங்கள் நேராக மலேசியாவுக்கு போங்க அப்படிங்கிறாங்க. உடனே டேய் நான் மலேசியாவுக்கு போதாண்டா போகிறேன் அப்படிங்கிறாங்க. டேய் அங்கே அதுக்கு உங்கள் மாமன் இருக்கணும், அங்கே மாமனுக்கு சொத்து இருக்கணும், ரெண்டுமே இருக்க போகிறதில்ல, எல்லாமே ப்ரூடாக தான் அப்படிங்கிறாங்க. ஏன்டா ஏன் பொண்டாட்டி ப்ரூடாக விடணும், அவன் ரேஞ்சை பார்த்தோன்னு உனக்கு தெரியலையாடா, பணக்காரங்க அந்த லெவலில் பார்த்தோன்னே தெரியும்டா அப்படிங்கிறாங்க. இவ்வளோ வாங்கி நீ தெரிஞ்சல உன்னையெல்லாம் அப்படிங்கிறாங்க. உடனே ரவி விட்றா தாங்க மாட்டான்டா அப்படிங்கிறாங்க. டம்மி பீஸாக இருந்துட்டு என்ன பாடலாம் பண்ணிகிட்ருக்கான் பாரு ரவி அப்படிங்கிறாங்க. என்னை சுற்றி சொல்கிறாங்க, மனோஜ் நீங்கள் பேசுனதுலாம் தப்பு, நாக்கு வந்து எப்படி வளைஞ்சினாலும் பேசலாங்கிறதுக்காக நீங்கள் என்னன்னாலும் பேசுவீங்களா? அது எப்படி சீதாவை பேசுவீங்க? அவள் படிச்சிருக்கா, அவளுக்கு வேணையான வாழ்க்கையை அவள் தேர்ந்தெடுத்துப்பா, சரியா? மீனாவுக்கு முத்தை பிடிச்சிருக்கு, நல்லா வாழ்கிறாங்க, இதை வந்து பொறாமையில் நீங்கள் பேசாதீங்க அப்படிங்கிறாங்க. உன்னை சுருதி சொல்கிறாங்க, நீங்கள் எப்படி சுருதி எப்படி சொல்லலாம் அப்படிங்க. உண்மையை தான் சொல்கிறேன், முத்து மீனாவும் உங்கள் கல்யாண நாளை கொண்டாடுறாங்க, முதல்லேருந்தே நீங்கள் வந்து நீங்களும் உங்கள் வீட்டுக்காரர் வந்து ஏதாவது பேசிகிட்டே இருக்கீங்க. உங்களுக்கு வந்து அந்த விழாவில் கலந்துக்கிட விருப்பம் இல்லைன்னா உங்கள் ரூம்லேயே நீங்கள் இங்கே இருந்துக்கலாம், வந்தவங்கள நீங்கள் குறைச்சி பேசுறதோ வைக்கதோ கூடாது அப்படிங்கிறாங்க. உடனே சுருதி உங்கள் அம்மா வந்தாங்க, உங்கள் அம்மா என்னெல்லாம் பேசுகிறாங்க, நீங்கள் உங்கள் அம்மாட்ட பேசியிருக்கலாமே அப்படிங்கிறாங்க. எங்கள் அம்மா என்ன தப்பாக பேசுனாங்க, ஏசி இல்லைன்னு சொன்னாங்க, ஓவராக பில்டப் பண்ணுறாங்க, நான் அவங்கள வாங்கன்னு கேட்டதோட சரியே, போகும்போது ஏன்பா போகிறேன்னு கேட்கலையே, அவங்க டைப்பு சரியில்லை விட்டாச்சு அவ்வளோதான். அதுக்காக வந்து நீங்கள் வந்து ஓவராக பேசிகிட்ருக்காரு உங்கள் வீட்டுக்காரர், உங்களுக்குன்னு ஒரு மனசாட்சி இருக்குல்ல, கேட்க வேண்டியதானே, ஏன் இப்படி ஒரு பொண்ணு பிள்ளையை பேசுகிறீங்கன்னு கேட்க வேண்டியதானே. நீங்கள் பார்த்து சிரிச்சிட்ருக்கீங்க, அப்போ அதில் என்ன அர்த்தம் இருக்குது? அந்த மீனா பிள்ளையை வந்துட்டு நீங்கள் மீனாவையும் அவங்க தங்கச்சி சீதாவையும் நீங்கள் இகழ்ச்சியாக நினைக்கிறீங்களா அப்படிங்கிறாங்க. உடனே மீனா சொல்கிறாங்க, சுருதி உங்களை மாதிரி பெரிய குணமெல்லாம் அந்த பொண்ணுக்கு கிடையாது, அவங்க வந்து அடுத்தவங்க விஷயத்தில் தலையிடுதாங்கன்னு அவங்க வந்து நம்மகிட்ட பேசுவாங்க, ஆனால் நம்ம விஷயத்தில் அவங்க தலையிடுவாங்க, ஏன்னா அவங்க பணக்காரங்களா சுருதி, அவங்க தலையிடலாம், நான் ஏழை அதனால் தலையிடக்கூடாது அப்படின்ட்டு இருக்காங்க. அப்படிலாம் கிடையாது மீனா, யார் விஷயத்துலையும் யாரும் தலையிடக்கூடாது, ரோஹிணி வந்து ரொம்ப ஓவராக அந்த விஷயத்தில் பண்ணுறாங்க, இது தப்பு அப்படிங்கிறாங்க. உடனே பாட்டி சொல்கிறாங்க, அந்த சுருதி பிள்ளை எவ்வளோ கரெக்டாக சொல்லுது பாரு, உனக்கு இளையவா, நீ இந்த வீட்டுக்கு வந்து மூத்த மருமகம், உன் குணம் தான் அவ்வளோ பேருக்கு வரணும், ஆனால் பாரு மீனா முறையாக அந்த வீட்டுக்கு கல்யாணம் முடிச்சு வந்ததுனால அவள் குணம் அந்த சுருதிக்கு வருது, பக்குவமாக இருக்காங்க. இதே மாதிரி பக்குவமாக இருந்தால் அந்த கூட்டு குடும்பத்தில் இருக்கிறதுக்கு நீங்கள் சரி வரும், இல்லைன்னா நீங்கள் உங்களை தனி கொடுத்துன்னு வச்சா தான் சரி, அண்ணாமலை பேசாமல் இவங்களை தனி கொடுத்துன்னு வை அப்படிங்கிறாங்க. ஏன் நான் இருக்கும்போது என் பையனை இதுக்கு தனியாக வைக்கணும் அப்படிங்கிறாங்க. உன் பையனா, எல்லோரும் உன் பையன் தானே அப்படிங்கிறாங்க. எனக்கு ரவியும் மனோஜ் தான் என் பையன் அப்படிங்கிறாங்க. அப்போ முத்தன் கடனுக்கு வாங்கிட்டு வந்த நீ தானே பிறந்த சனத்தில் எல்லாம் வந்து வச்சுருக்காமலா அப்படிங்கிறாங்க. அதில் பாட்டி அதில் மட்டும்தான் எனக்கு அம்மான்னு அவங்க இருக்கிறாங்க, மற்றபடி எந்த ஸ்தானத்துலையும் எனக்கு அம்மாவாக அவங்க இருக்கலை அப்படின்னு சொல்லிட்டு அப்படி கண்ணீர் விடுதாரு. நான் மீனா பார்க்குறாங்க, நீங்கள் எங்கே கொலைப்படுறீங்க, நான் உங்களுக்கு தாய்க்கு தாயாக இருப்பேன் அப்படிங்கிறாங்க. ஆமாம் அவள் தான் இவனை பெத்தா அப்படின்ட்டு இருக்காங்க. உடனே அண்ணாமலையோட அம்மா சொல்கிறாங்க, பெத்தா மட்டும் போதுமா விஜயா, வளர்க்க வேண்டாமா, அவனை வந்து மாற்றி வளர்த்து கொண்டு வந்த மாதிரி தான், மாற்றினது வளர்த்தி கொண்டு வந்த மாதிரி தான்,
அவள் கரெக்டாக தான் வச்சுருக்கா அவன் புருஷனை. ஏன்னா உன் புருஷன்னு எந்த வகையில் மாற்றிருக்க சொல்லு அப்படிங்கிறாங்க. உங்கள் புள்ள வந்து மாறவே இல்லை, அதுக்கு நான் என்ன செய்ய முடியும் அப்படிங்கிறாங்க. என் புள்ள கரெக்டாக இருக்கான், மாறலை. முத்து வந்து கோவக்காரனாக தான் இப்போ மாறி இருக்கான். சரியா? இன்றைக்குள்ள பிரச்சனைக்கு முத்து எதுவும் பண்ணிடுவானோங்கிற பிரச்சனை போய் நீங்கள் சம்மந்தமில்லாமல் பிடிக்காமல் எல்லாம் பண்ணிகிட்டு இருக்கீங்க. இதெல்லாம் பார்க்கும்போது எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. நல்ல வேளை நான் இங்கே வந்தேன். அங்கே இருந்தோம்னா என்ன அதோ ஏதாவும்னு நினச்சிட்டு இருந்திருப்பேன். முத்தால் தான் இந்த பிரச்சனையே வருமோ எதுவும் வருமோ அப்படின்னு சொல்லிட்டு இருப்பாங்களே அப்படின்னு நினச்சிட்டு இருப்பேன். ஆனால் இங்கே வந்த பிறகு தான் தெரியுது முத்தால் ஒரு பிரச்சனை இல்லை. சுற்றி இருக்கவங்க பூரா உசு பேத்தினா என்ன செய்வான், போட்டு வெளுக்க தான் செய்வான். நானும் மனோஜை வெளுக்கட்டுன்னு தான் விட்டுட்டேன் அப்படிங்கிறாங்க. என்ன பாட்டி என்ன நீங்களே வெளுக்கணும்னு சொல்கிறீங்க அப்படிங்கிறாங்க. உள்ளதை தான் சொல்கிறேன், வாயை வச்சுட்டு சும்மா இருக்கணும்ல. அந்த சீத்தாப்பள்ளி போய் பிரியாணியை பார்த்ததே கிடையாது, வச்சதே கிடையாதுங்க. பிரியாணி 100 ரூபா பிரியாணி வாங்கி சாப்பிட முடியாதோ அப்படிங்கிறாங்க. இல்லை பாட்டி இவ்வளோ காஸ்ட்லியாக சாப்பிட வாய்ப்பு இல்லைல்ல பாட்டி அப்படிங்கிறாங்க. நீ என்ன பெரிய கோடீஸ்வரன் நினச்சிட்டு இருக்கியா? நீ இன்னும் சராசரி மனுஷன் தான். மனுஷனை மதிச்சா தான் நல்லா இருக்கும். சரியா? அகம் பண்ணால் நம்ம அழிஞ்சு போயிடுவோம் அப்படின்னுட்டு இருக்காங்க. உன் பேர் ஏதோ வீடியோ அப்படி இப்படி வைரலாகிட்டுருங்க, ஒன்று 4 பேர் அசிங்கம் நினைக்க மாட்டாங்களா அப்படிங்கிறாங்க. பாட்டி இதெல்லாம் இந்த நேரத்தில் ஒரு காமெடியானது, இவனை மாதிரி குடிச்சிட்டு வண்டி ஓட்டினா தான் அடுத்தவங்களுக்கு பிரச்சனை அப்படின்னு சொல்லிட்டு கருத்துலாம் போடுவாங்க. சரியா? பிச்சை எடுக்கலாம் இப்போ அசால்ட்டு, அதுவும் வேண்டுதல் தானே இருந்தேன் அப்படிங்கிறாங்க. அது உனக்கு தெரியும், ஊருக்கு தெரியுமா அப்படின்ட்டு இருக்காங்க. அதில் போட்டாங்கன்னா நம்மளும் அதில் போய் பதிவு பண்ண வேண்டியது, அது வேண்டுதல் தான் பண்ணப்பட்டது, தொழிலுக்காக பண்ணலான்னு சொல்லிட்டு போட்டு போகிறது அப்படி இப்படின்னுட்டு இருக்காங்க. இந்த சூழ்நிலையில் அவர் ஷோரூம் ஓனர் ஃபோன் அடிக்கார். ஃபோன் அடித்து மனோஜ் உங்களை பார்க்கணும் அப்படிங்கிறாங்க. உடனே ரோஹிணி சொல்கிறாங்க, ரோஹிணி நம்ம பிஸ்னஸ் பண்ணதுக்கு நேரம் சரி கூடி வந்துச்சு. அவர் வந்து ஒரு நல்ல நாள் பார்த்துட்டு கடையை தரேன்னு சொன்னார்ல, அவர் ஃபோன் அடிச்சார், வாங்க போவோம் அப்படிங்கிறாங்க. மனோஜ் விட்றா, இவங்க வயிற்றுச்சலாம் உன்னால் ஒன்றுமே செய்யாது, நீ பெரிய லெவலில் பிஸ்னஸ் பண்ண போகிற, பெரிய ஆளாக ஆக போகிற. இப்போ பாரு ஃபர்னிச்சர் கடை ஓனர் உன்னை ஃபோன் அடிச்சிட்டாரு, நீ போய் அக்ரிமெண்ட்டு சைன் பண்ணு, அதுக்கப்புறம் நீ பெரிய ஆளாக வருவே அப்படின்னுட்டு இருக்கேன். ஆமாம்மா இதை மாதிரி வீட்டில் வந்து இருக்க எனக்கு பிடிக்கல வைக்கல அப்படின்ட்டு மனோஜ் அப்படிங்கிறாங்க. இல்லைம்மா நான் இருக்க வீட்டில் நீங்கள் இருப்பீங்க, இந்த வீடு வந்து முத்து மீனா வேணால் எடுத்துக்கிட்டோம் அப்படிங்கிறாங்க. உடனே அண்ணாமலை சொல்கிறாங்க, அதை நீ சொல்ல வேண்டாம் மனோஜ், அதை நாங்கள் பார்த்துக்குறோம். உனக்கு இங்கே விருப்பம் இல்லைன்னா நீ கிளம்பிடு, ஒன்றும் பிரச்சனை கிடையாது. ஆனால் இந்த வீட்டில் இருக்கிறதா இருந்தால் எல்லோரும் இணைஞ்சு இருக்கணும். நான் கடைசி காலத்தில் என் பையன் மாதிரி என் மருமகள்லாம் சந்தோஷமாக இருக்கணும்னு நினச்சேன். ஆனால் இந்த இருக்க குடும்பத்தில் நீங்கள் குழப்பத்தை உண்டு பண்ணுவீங்கன்னா நீங்கள் தயவுசெய்து போயிருங்க, விஜயாவும் கூட்டி போயிருங்க அப்படிங்கிறாங்க. ஏங்க என் வீட்டை விட்டுட்டு நான் எதுக்குங்க போகணும் அப்படிங்கிறாங்க. விஜயா, இந்த வீடே ஓன் பேரில் இல்லை, சும்மா ஓன் பேரில் இருக்குன்னு தப்பட்டம் பண்ணிக்கிட்டு இருக்காத. 6 சென்டில் 3 சென்ட் தான் ஓன் பேரில் இருக்குது, அது வாடகை விட்டுட்ட. இது என் பையன் பேரில் இருக்குது. உனக்கு வேணும்னா வாடகை விட்டுருக்கல, அவங்ககிட்ட அட்வான்ஸ் வாங்கியிருப்பா, அதை திருப்பி கொடுத்துட்டு நீ வாங்கி அதில் போய் இருக்கன்னா இது, இல்லைன்னா என்ன செய்ய அப்படிங்கிறாங்க. உன்னை விஜயா ஒன்றுமே பேச முடியல. மனோஜ் இவங்க ஏதாவது நீ வந்து முன்னேறக்கூடாதுன்னு ஏதாவது பேசிகிட்டே இருப்பாங்க, யாருக்குமே முன்னேற்றத்தில் ஒரு பிடித்தமான இல்லை, நீ அதனால் போய் அவர்கிட்ட போய் பேசி அக்ரிமெண்ட் ரெடி பண்ணு அப்படிங்கிறாங்க. உடனே முத்து சொல்கிறாரு, நீ அக்ரிமெண்ட் ரெடி பண்ணு வை, என்னவும் செய், உழைச்சி இது பண்ணு. இதே மாதிரி கடைக்கு வரவங்ககிட்ட வந்து மனசை கஷ்டப்படுற மாதிரி எதுவும் பேசாத. அடுத்தாப்புல கடையெல்லாம் அடிச்சு நொறுக்கிடுவானுவோ, அதுக்கப்புறம் கடையும் அவன்கிட்ட இருக்காது. நீ பிஸ்னஸ் பெரிய நீனும் பொண்டாட்டியும் பில்டப் பண்ணிட்டு அது நடக்காது அப்படிங்கிறாங்க. என்ன சொல்கிறாங்க, முத்து சொல்கிறது எந்த தப்பும் இல்லை, எதில் எப்படி பேசணும் எதில் எப்படி நடந்துக்கணும்னு முதல்ல உனக்கு தெரியலை, அதை முதல்ல தெரிஞ்சுக்க. அதை தெரிஞ்சால் மட்டும்தான் நீ வந்து வாழ்க்கையில் ஜெயிக்க முடியும், இல்லைன்னா ரொம்ப கஷ்டம் அப்படிங்கிறாங்க. ஏப்பா பணம் இருந்தால் என்ன வேணாலும் செய்யலாம்ப்பா அப்படிங்கிறாங்க. தம்பி பணம் இருந்தால் வந்து தாய் தப்புன்னு வாங்க முடியுமா? வாங்க முடியாதுல்ல. அதை மாதிரி தான். சரியா? பணம் வந்து ஒரு பொருள், அவ்வளோதான். அந்த பொருளை பயன்படுத்துறதுக்கு நம்மளுக்கு பக்குவம் வேணும். அந்த பக்குவம் இல்லைன்னா கண்டிப்பாக அந்த பொருள் வீணாக போய்டும் அப்படிங்கிறாங்க. உடனே இல்லைப்பா எதனாலும் பார்த்துக்கிடுவோம் வச்சுக்கிடுவாங்கிறாங்க. ரோஹிணி நீ முதல்ல பிறப்பு அப்படிங்கிறாங்க. உடனே சரி அப்படின்னு சொல்லிட்டு புறப்படுறாங்க. ரோஹிணி போகிறதுக்கு முன்னாடி பிரியாணி சாப்பிட்டு போயிருமா அப்படிங்கிறாங்க. மனோஜ் இவ்வளோ அசிங்கப்பட்ட அப்புறம் நீ பிரியாணி சாப்பிட்ணுன்னு சொல்கிறீங்களே அப்படிங்கிறாங்க. இல்லை ரோஹிணி வாசனை நல்லா வருது அப்படின்னு சொல்லிட்டு டைனிங் டேபிள் பக்கத்தில் போகிறாரு. மனோஜ் உங்களுக்கு அறிவே இல்லையா, சோர்ந்து அலைவீங்களா, இப்போ நம்ம என்ன வேலையாக போக போகிறோம், நீங்கள் வந்து இதை யோசிச்சுட்டு இருக்கீங்க அப்படிங்கிறாங்க. ஆமாம் ரோஹிணி இதெல்லாம் ஒரு பிரியாணியே இல்லை, நம்ம வந்து பெரிய 5 ஸ்டார் ஹோட்டலில் பிரியாணி சாப்பிட்ருக்கோம் அப்படிங்கிறாங்க. உடனே ரோஹிணி ரொம்ப தோரணையாக கிளம்புறாங்க, மனோஜும் கிளம்புறாங்க. அப்போது அண்ணாமலை நினைக்கிறாங்க ஒரு இடத்துக்கு போகிறாங்க, பெரியவங்ககிட்ட போயிட்டு வரவங்க கூட சொல்ல மாட்டுறாங்க, என்கிட்ட சொல்லாட்டிலும் பரவாயில்ல, எங்கள் அம்மாட்ட கூட சொல்லாமல் போகிறாங்களே அப்படின்னு சொல்லிட்டு முழிக்காங்க. உடனே பாட்டி சொல்கிறாங்க, என்னடா நம்மளை இப்படி இருக்கான், இந்த ரோகிணியும் மனோஜும் வந்து இப்படி இருக்காங்க, அதுக்கு கொம்பு சீவிக்கிட்டு இருக்கா இந்த விஜயா அப்படின்ட்டு இருக்காங்க. ஏம்மா அவளை திருத்தவே முடியல, கடைசி காலம் வரைக்கும் இப்படி தான் இருக்க போகிறான், கடைசியில் ஒரு வாய் கஞ்சிக்கு ரொம்ப கஷ்டப்படுவாவா அப்படிங்கிறாங்க. நான் ஏங்க கஷ்டப்படணும், என் பையன் மனோஜ் இருக்கான், பெரிய அளவில் பிஸ்னஸ் பண்ண போகிறான், என் அக்கௌண்ட்டில் லட்சக்கணக்கில் போட்டு வைக்க போகிறான், நான் அதை எடுத்து செலவு பண்ண போகிறேன், என் பேரன் பேத்தியில் வந்து பார்க்க போகிறாங்க அப்படிங்கிறாங்க. கனவு தான், நினப்பு தான் பொழப்ப கெடுக்கும் விஜயா, அதனால் அதிகமாக நீ நினைக்காத, உன் பொழப்ப கெடுத்துரும் அப்படிங்கிறாங்க. எதுவுமே கெடுக்காதுங்க, பெரிய ஆளாக வரும் பாருங்கள்,
இப்போ மனோஜ் ஒரு சந்தோஷமான செய்தியோடு வருவான், இந்த வீட்டில் அடுத்தாப்புல கேக் வெட்டி கொண்டாட வேண்டியிருக்கும், அடுத்தாப்புல பிரியாணி வாங்க வேண்டியிருக்கும் அப்படிங்கிறாங்க. உடனே முத்து சொல்கிறாரு, எப்பா பிரியாணி எல்லாம் நைட்டு சாப்பிட்டாச்சு, எங்கனாலும் வீணாக போயிருன்னு சொல்லிட்டு உங்கள் வீட்டை மட்டும் சொல்லிடுங்கப்பா அப்படிங்கிறாங்க. டேய் வீணாக போனால் ஃப்ரிட்ஜில் வச்சு நாளைக்கு சாப்பிடுவோம்டா, ஒன்றும் பிரச்சனை கிடையாது. இப்போ வேணாலும் பாரு, மனோஜ் வந்து சந்தோஷமான செய்தியோடு வருவான், நாங்கள் நைட்டாக வாங்கி கேக்கு வெட்டுவோம், சரியா? கேக்கை வெட்டுவோம், பிரியாணி ஆர்டர் பண்ணுவோம், சாப்பிடுவோம்டா அப்படிங்கிறாங்க. சாப்பிடுங்க ஒன்றும் பிரச்சனை இல்லை மீனாப்பா, நம்ம சாப்பிடுவோம் அப்படிங்கிறாங்க. இல்லைங்க எனக்கு சாப்பாடு வேண்டாம் அப்படிங்கிறாங்க. உடனே பாட்டி சொல்கிறாங்க, கல்யாண நாள் அதுமா சாப்பிடாம இருக்கக்கூடாது, அடுத்தாப்புல வந்து உங்களுக்கு வந்து வேறு ஏற்பாடு நான் பண்ணி வச்சுருக்கேன் அப்படிங்கிறாங்க. உடனே என்ன ஏற்பாடுமா அப்படிங்கிறாங்க. இல்லை அவங்க 2 பேர் விளையாட்டுக்கு ஒரு ஏற்பாடு பண்ணி வச்சுருக்கேன், ஒரு சட்டி பானைக்குள்ளே மோதிரத்தை போடணும், யார் எடுக்கான்னு பார்க்கணும், அந்த விளையாட்டு இருக்குது அப்படிங்கிறாங்க. அப்படியாம்மா அப்படின்ட்டு இருக்காங்க. இங்கே உடனே சுற்றி சொல்கிறாங்க, இது ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கும் போலே அப்படிங்கிறாங்க. ஆமாம் மோதிரத்தை கொண்டா அண்ணாமலை அப்படிங்கிறாங்க. பாட்டி ஒரு தங்க மோதிரம் வாங்கி வச்சுருக்காங்க, இந்த மோதிரத்தை யார் எடுக்காங்களோ அவங்களுக்கு தான் அந்த மோதிரம் அப்படிங்கிறாங்க. உடனே முத்து மீனாவும் பயங்கரமாக சிரிக்காங்க. ஒரு குடுவையில் தண்ணி ஊற்றுறாங்க, தண்ணிக்குள்ளே அந்த மோதிரத்தை போடுறாங்க, 2 பேரும் கையும் உள்ள விடணும். அந்த சொம்புக்குள்ளே வந்து 2 பேருக்கும் கையும் போகிற அளவு தான் இடம் இருக்கும். யார் முதல்ல மோதிரத்தை எடுத்து யார் எடுத்து வின்னு சொல்கிறீங்களோ அவங்களுக்கு தான் அந்த மோதிரம் அப்படிங்கிறாங்க. உடனே மோதிரத்தை தேடுறாங்க, முத்து கையில் கிடச்சிருது. சரி மீனாவே வின்னுன்னு இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு மோதிரத்தை அப்படி விட்டுறாங்க. 2வது மீனா தேடுறாங்க, மீனா கையில் மோதிரம் மாட்டிடுது. உடனே இல்லை நம்ம வீட்டுக்காருக்கு இந்த மோதிரம் கிடைக்கட்டும், அவர் தான் நம்மளுக்கு மோதிரம் வாங்கி தந்துருக்காருல, பாட்டி வாங்கி கொடுத்துக்கிட்டு அவருக்கு கிடைக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு இவங்களும் எடுக்காமல் இருக்காங்க. 2 பேரும் ரொம்ப நேரமாக எடுக்காமே இருந்துகிட்டு இருக்காங்க. மீனா முத்து எடுக்குன்னு நினைக்கிறாங்க, முத்து மீனா எடுக்குன்னு நினைக்கிறாங்க. 2 பேரும் சொம்புக்குள்ளே கை விட்டே தேடிட்டு இருக்காங்க. அப்போ பாட்டி சொல்கிறாங்க, 2 பேர் கைக்குமே அந்த மோதிரம் அகப்படலையா அப்படின்ட்டு இருக்காங்க. உடனே அண்ணாமலை சிரிச்சு சொல்கிறாரு, இல்லைம்மா 2 பேருமே ஒருத்தருக்கு ஒருத்தர் வந்து விட்டு கொடுக்காம நீங்கள் எடுங்க, நீங்கள் இந்த மோதிரத்தை வச்சுக்கோங்க, நீங்கள் இந்த மோதிரத்தை வச்சுக்கோங்க, 2 பேருமே இது பண்ணியிருப்பாங்க, இல்லைன்னா இவ்வளோ நேரம் ஆகாதலாமா அப்படிங்கிறாங்க. ஆமாம் அண்ணாமலை, உண்மையிலே அவங்க 2 பேருமே நல்ல புருஷன் பொண்டாட்டி தான், இதுலேயே தெரியுது அப்படின்னு சொல்லிட்டு யாராவது ஒரு ஆள் எடுங்க அப்படிங்கிறாங்க. 2 பேருமே எடுக்காமல் இருந்துகிட்ருக்காங்க. அப்போ அண்ணாமலை சொல்கிறாங்க, யாராவது ஒரு ஆள் எடுத்து யார் எடுக்கீங்களோ அவங்க வந்து உங்களுக்கு பிடிச்ச அழகு மாட்டி விடுங்க அப்படிங்கிறாங்க. உடனே முத்து அவசரப்பட்டு எடுக்க போகிறாரு. உடனே மீனா எடுக்காங்க. எடுத்தோடனே மீனாட்ட அங்கே கைக்குள்ளேயே பிடுங்குறாங்க. உடனே மீனா எடுக்கிறாங்க, எடுத்து முத்துக்கு போட்டு விடுதாங்க. இதை பார்த்தா பாட்டிக்கு ரொம்ப சந்தோஷம். பார்த்தியா அண்ணாமலை 2 பேரும் விட்டு கொடுக்காமல் வாழ்கிறாங்க. இந்த மாதிரி தம்பதிகள் இப்போ கிடைக்கிறது அரிது தான். இதெல்லாம் அந்த மனோஜ் பார்த்து சந்தோஷமாக அதை அனுபவிக்க விட்டுவிட்டு இவங்ககிட்ட ஏட்டி கூட்டி பேசிட்டு வருத்தத்தை சம்பாரிச்சிக்கிட்டு நான் பிஸ்னஸுக்கு அக்ரிமெண்ட் சைன் பண்ண போகிறேன்ட்டு போகிறான். இவ்வளோ நேரத்துக்கு போய் எங்கே போவேன் பண்ண போகிறான் அப்படின்ட்டு இருக்காங்க. இல்லைம்மா ஒரு ஃபர்னிச்சர் கடையை பார்த்தோம்னா அந்த ஓனர் வந்து வர சொல்லியிருப்பார், அதனால் பேசிட்டு வருவாங்க அப்படிங்கிறாங்க. இவ்வளோ நேரத்துக்கு அப்புறம் ரிஜிஸ்ட்ரேஷன் வாய்ப்பு இல்லை, ஆனால் வந்து அவன் வீம்புக்கு சொல்லிட்டு போகிறான், விஜயா வீம்புக்கு பேசுகிறான் அப்படிங்கிறாங்க. சரி அப்படின்னு சொல்லிட்டு வாங்க உங்களுக்கு முதலீடு ஏற்பாடெலாம் பண்ணி வச்சுருக்கேன் அப்படிங்கிறாங்க. மீனா வைக்க போகிறாங்க. என்ன பாட்டி அப்படிங்கிறாங்க. இல்லைம்மா இது கல்யாண நாளில் கொண்டாட வேண்டியது முக்கியமான ஒன்று, முதல் கல்யாண நாளை வந்து சிறப்பாக கொண்டாடணும், அதனால தான் நான் கிராமத்துலேருந்தே வந்தேன். ஏன்னா நீ பூ வாங்கிட்டு வந்தல, அந்த பூ வந்து காசை உன் பர்ஸில் வச்சுட்டேன் பாட்டி, அதை அப்புறம் அலங்காரம் பண்ணியிருக்கேன் அப்படிங்கிறாங்க. ரொம்ப பார்க்குறாங்க, ரொம்ப பிரமாண்டமாக இருக்குது. முத்தத்தை பார்த்துட்டு பாட்டி செமையாக இருக்குது அப்படிங்கிறாங்க. எப்பா முதல் கல்யாண நாள் நீ மறக்கவே கூடாதுன்னு தான் பாட்டி இப்படி பண்ணியிருக்கேன், சீக்கிரம் பேரம்பேத்தியோட எனக்கு வந்து நீ வந்து பாருங்க அப்படிங்கிறாங்க. பாட்டி உடனே எப்படி கிடைக்கும் அப்படிங்கிற, டேய் போடா அப்படின்ட்டு வெக்கப்பட்டு போகிறாங்க. பாட்டி நீங்கள் புது பொண்ணு மாதிரி வெக்கப்பட்டு போகிறீங்களா அப்படிங்கிறாங்க. டேய் என் பேத்தியை பாடுறா போடா அப்படின்னு சொல்லிட்டு கதை உடச்சிடுறாங்க. நம்மளுக்கு ரொம்ப சந்தோஷம், சரி தாம்பத்திய வாழ்க்கை நல்ல மாதிரி வாழ்ந்து பேரங்குட்டிகளோடு நல்ல மாதிரி இருங்க அப்படின்னு சொல்லி ஆசீர்வாதம் பண்ணுறாங்க. விஜயாவுக்கு ரொம்பவே கடுப்பாகுது. இந்த அத்தை என்னன்னா மோதிரம் வாங்கி வச்சுருக்காங்க, அதை யார்ட்டையுமே சொல்லலை, இவங்க ஒரு விளையாட்டுன்னு சொல்லிவிட்டு அவங்க கையில் கொடுக்குறாங்க. அவங்களுக்கு தங்கம் சேர்ந்துட்டே போகுது. இந்த மனோஜ் வந்து பிஸ்னஸ் பண்ண போகிறேன் பிஸ்னஸ் பண்ணணும்னு அழைக்கிறான். அது என்ன கை கூட போகிறது தெரியல. இவங்க வேறு மனோஜ் வந்து ஏதாவது ஒரு சம்பவம் பண்ணிட்டு வந்தால் ரொம்ப இகழ்ச்சியாக நினைப்பாங்களே அப்படின்னு நினச்சிட்டு இருக்காங்க. உடனே மனோஜ் வந்து அந்த ஃபர்னிச்சர் ஓனரை பார்க்க போகிறாங்க. அப்போ அவருக்கு ஒரு வேலை ஏறுது, நாளைக்கு உங்களை பார்க்கணும் தம்பி, இது சம்மந்தமாக உங்கள்கிட்ட விரிவாக பேச வேண்டியதுக்கு ஃபர்னிச்சர் கடை சம்மந்தமாக அப்படிங்கிறாங்க. சரி சார் இன்றைக்கி அக்ரிமெண்ட் எதுவும் போட முடியாது, அதனால் நாளைக்கு பேசிவிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு வீட்டுக்கு வந்துடுறாங்க. இன்னும் விஜயா கேட்குறாங்க, என்னடா ஃபர்னிச்சர் கடைக்கார கூட்டான்னு போனீங்க என்னாச்சு அப்படிங்கிறாங்க. இல்லைம்மா அதுக்குள்ளே அவருக்கு ஒரு வேலையை ஆயிடுச்சு, வெளில போயிட்டார், நாளைக்கு இது சம்மந்தமாக விரிவாக பேசணுங்காரு அப்படிங்கிறாங்க. ஓ காலையில் ஒன்று ரிஜிஸ்ட்ரேஷன் வச்சுக்கலான்னு நினைக்காரு போல்கிட்ட, நாளைக்கு நல்ல நாள், அதனால தான் வந்து பண்ண நினைக்காரு போல், நாளைக்கு வளர்ப்புற அப்படிங்கிறாங்க. அப்படியாம்மா அப்படிங்கிறாங்க. ஆமாம் இந்த மாதிரி தொழில் பண்ணால் வளர்ப்புலேருந்து தருவாங்க, நாளைக்கு வந்து சீக்கிரம் நீ ரிஜிஸ்ட்ரேஷன் முடிச்சு வீட்டுக்கு வரணும்டா, வீட்டுக்கு வரதுக்கு முன்னாடி நீ வந்து கேக் ஆர்டர் பண்ணிடணும், பிரியாணி ஆர்டர் பண்ணிடணும் அப்படிங்கிறாங்க. சரிம்மா நான் ஆர்டர் பண்ணிடுறேன் அப்படிங்கிறாங்க. காலையில் விடியுது. விடிஞ்சோடனே இன்றைக்கி யாருமே எங்கேயும் போகக்கூடாதுன்னு சொல்லிடுங்க அப்படிங்கிறாங்க. உடனே
பாட்டி சொல்கிறாங்க, நான் இன்றைக்கி கிராமத்துக்கு போகலான்னு இருக்கேன். ஏன் போகக்கூடாது, என்ன விஷயம் அப்படிங்கிறாங்க. இல்லை மனோஜ் இன்றைக்கி வந்து பிஸ்னஸ் வந்து சைன் பண்ண போகிறான் அப்படிங்கிறாங்க. என்ன பிஸ்னஸை சைன் பண்ண போகிறான் பையன் அப்படிங்கிறாங்க. அத்தை அவங்களுக்குலாம் தெரியாது, ஒரு கடை நடத்த போகிறாம்ல, ஃபர்னிச்சர் கடை, அந்த கடையை வாங்குறதுக்கு அக்ரிமெண்ட் போட போகிறான் பத்திர ஆஃபீஸில் போய். அதனால் வந்து நம்ம எல்லோரும் வீட்டில் இருக்கணும், இன்றைக்கி கொண்டாட்டம் இருக்குது. அந்த முத்து மீனாவே கல்யாண நாளை சிறப்பாக கொண்டாடுறாங்க. என் பையன் பிஸ்னஸில் லட்சக்கணக்கில் போட்டு பண்ணுறான், என் பையன் பண்ண மாட்டானா அப்படிங்கிறாங்க. உடனே அண்ணாமலை சரிதான் அப்படின்னுட்டு இருக்காரு. உடனே எல்லாரையும் கூட போறியா அப்படிங்கிறாங்க. ஆமாம் சுருதி அம்மா எல்லாரையும் வர சொல்லியிருக்கேன். இந்த மாதிரி இந்த மீனாவுக்கே வளையல் போடும்போது மனோஜும் பிஸ்னஸ் பண்ண போகிறாங்க, அவங்களுக்கு பெரிய அளவில் பண்ண மாட்டாங்களா அப்படின்ட்டு இருக்காங்க. உடனே அண்ணாமலை சொல்கிறாங்க, விஜயா இதெல்லாம் தேவையில்லாத வேலை அப்படிங்கிறாங்க. எதுங்க தேவையில்லாத வேலை? முத்துக்கும் மீனாவுக்கும் நீங்கள் வந்து கல்யாண நாள் கொண்டாடினா அது தேவையில்ல விஷயம். மனோஜ் வந்து பிஸ்னஸ் பண்ண போகிறான், அதுக்கு வந்து கொண்டாட தேவைச்ச விஷயமா? ஒன்றுமே பிரச்சனை இல்லை. மனோஜும் ரோகிணியும் வந்து பிஸ்னஸ் அங்கே சைன் பண்ண போகிறாங்க, இங்கே பார்ட்டி நடக்க போகுது, கடைசியில் வந்து அவங்க கேக் வெட்ட போகிறாங்க, சிறப்பாக பண்ண போகிறோம் அப்படி இப்படிங்கிறாங்க. உடனே பயங்கரமாக வீட்டை டெக்கரேஷன் பண்ணுறாங்க, அது பண்ணுறாங்க இது பண்ணுறாங்க, பிரியாணிலாம் கொண்டு இறக்குறாங்க, பலூன் கட்டுறாங்க, அதை கட்டுறாங்க, இதெல்லாம் கட்டுறாங்க. உடனே சுருதியோட அம்மா வராங்க. என்ன சம்மந்தி மறுபடியும் கூப்பிட்ருக்கீங்களே, எதுவும் விசேஷமா அப்படிங்கிறாங்க. ஆமாம் சம்மந்தி ரொம்ப விசேஷம்தான், என் மலேசியா பணக்காரி மருமக இருக்கார்ல ரோஹிணி அம்மா அப்படிங்கிறாங்க. அவங்க அப்பா பணம் அனுப்பி வந்து பிஸ்னஸ் பண்ண சொல்லியிருக்காங்க மனோஜ், அதான் பிஸ்னஸ் பண்ண போகிறாங்க. என்ன பிஸ்னஸ் பண்ண போகிறாங்க சம்மந்தி அப்படிங்கிறாங்க. ஃபர்னிச்சர் ஷோரூம் வைக்க போகிறாங்க அப்படியா சம்மந்தி, ரொம்ப சந்தோஷம் அப்படிங்கிறாங்க. நீங்களும் நாளைக்கு வந்து ஸ்ருதிக்கோ ரவிக்கோ இதை மாதிரி செஞ்சு கொடுக்க தானே போகிறீங்க அப்படி இப்படிங்கிறாங்க. உடனே ஸ்ருதி அம்மா நினைக்கிறாங்க, நீ அதுக்கு தானடி என்னை கூப்பிட்டு வந்து பேசிகிட்டு இருக்க, என் மருமகனுக்கோ என் பொண்ணுக்கோ தயாராக தான் இருக்கும், அது எங்கள் வீட்டிலேருந்து வந்து எங்கள் வீட்டோடு வந்து இருந்தால் நாங்கள் என்னென்னாலும் செய்வோம், உன் வீட்டில் இருந்து நீ சாப்பிட்றதுக்கு நாங்கள் செஞ்சு கொடுக்க மாட்டோம் அப்படி இப்படின்னு நினச்சிட்டு இருக்காங்க. பேசி மனசுக்குள்ளே நினைக்காங்க. இந்த சூழ்நிலையில் பாட்டி நினைக்காங்க, இந்த ஸ்ருதி அம்மையும் விஜயாவும் சரியான ஆள் தான், போட்டிக்கு போட்டி தான் அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருக்காங்க. சம்மந்தி எனக்கு இந்த ஹாலெலாம் உட்கார முடியல, ஸ்ருதி ரூமில் போய் இருக்கேன் அப்படிங்கிறாங்க. உடனே ஸ்ருதி வாங்கம்மா அப்படின்னு சொல்லிட்டு அங்கே போய் உட்காந்துருக்காங்க. உடனே ரவி ஹாலில் உட்காந்துருக்காரு. என்ன ரவி நீ ஹாலுக்கு வந்துட்டு அவங்க மாமியார் வந்திருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க பாட்டி. இல்லை பாட்டி அவங்க மகாட்ட ஏதாவது பேசுவாங்க, அது போக நான் ஏசி இல்லாமல் எங்கனாலும் இருந்துப்பேன், அவங்களால இருக்க முடியாதுல்லம்மா பாட்டி சொல்லுதாங்கல்ல அப்படிங்கிறாங்க. உடனே ரவியை பார்த்து சிரிக்காரு. நீனும் முத்து மாதிரி தான்டா, நல்லா வருவேன், உன் பொண்டாட்டி உனக்கு ஏற்ற ஜோடி தான், நீ கரெக்டாக பிடிச்சிருக்கடா. நாங்கள் கூட முதல்ல வருத்தப்பட்டோம், என் பையன் அண்ணாமலையன் வந்து போலீஸ் ஸ்டேஷனில் உட்கார வச்சுட்டானே போயிட்டானே அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் இப்படி ஒரு பொண்ணு கிடைக்க நீ கொடுத்து தான் வச்சுருக்கணும். உங்கள் அம்மா குணமோ எப்போ குணமோ இல்லை, தங்கமான குணமாக இருக்கா அந்த பிள்ளை மீனா மாதிரியே. சரியா, நீ சீக்கிரம் நீனும் ஒரு பேரன் பேத்தியே எனக்கு பெற்று கொடுக்கணும்பா அப்படிங்கிறாங்க. உடனே பாட்டி நாங்கள் 3 பேரும் பெற்று கொடுத்தா என்ன செய்வீங்க அப்படிங்கிறாடே, 3 பிள்ளையும் தூக்கி கொஞ்சம் வேண்டாம் அப்படிங்கிறாங்க. உங்களுக்கு 2 கை தானே பாட்டி இருக்குது அப்படிங்கிறாடே, மடி ஒன்று இருக்குல்லடா, மடியில் ஒருத்தனை வச்சுக்கிடுவேன், இந்த கையில் ஒருத்தனை வச்சுக்கிடுவேன், இந்த கையில் ஒருத்தனை வச்சுக்கிடுவேன் அப்படிங்கிறாங்க. உடனே ரவி சிரிக்காரு. சரி வைக்கப்படாத, அடுத்த கல்யாண நாள் வரதுக்குள்ளே நீ சீக்கிரம் எனக்கு குழந்தை பெற்று கொடுத்துரு அப்படிங்கிறாங்க. உடனே சரி பாட்டி அப்படின்னு சொல்லிட்டு சிரிக்காரு. உடனே அண்ணாமலை சொல்கிறாங்க, டேய் ரவி உனக்கு 2 அண்ணன்மார் இருக்கானோடா அப்படிங்கிறாங்க. உடனே வெக்கப்பட்டு ஆமாப்பா அப்படிங்கிறாங்க. உடனே முத்து கேட்குறாரு, என்னப்பா ஸ்ருதியோட அம்மா வந்திருக்காங்க, விழாலாம் பயங்கரமாக இருக்குது அப்படிங்கிறாங்க. ஆமாப்பா அவன் வந்து இன்றைக்கி வந்து அந்த ஃபர்னிச்சர் கடையை ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ண போகிறான், அவன் வந்து பார்ட்டிக்கிட்டே ஏற்பாடு பண்ணியிருக்காங்க வச்சுருக்கான்னு சொல்லிட்டு இருக்காங்க அப்படிங்கிறாங்க. உடனே மனோஜ் ரோகிணி வராங்க. ஆமாம் எல்லாரையும் வரவங்களெலாம் பார்த்துக்கோங்க, நிறைய பேர் வர சொல்லியிருக்கேன், அவங்களுக்கு வரவங்களாம் கூல்ட்ரிங்க்ஸ் கொடுக்க சொல்லுங்கள் முத்தை அப்படிங்கிறாங்க. டேய் ஏன் ஃபங்க்ஷனுக்கு வந்தவங்க நீ கூல்ட்ரிங்க்ஸ் கொடுத்தியா அப்படிங்கிறாங்க. டேய் குர்ரா அப்படிங்கிறாங்க. உடனே பாட்டி சொல்கிறாங்க, முத்து அவனை மாதிரி நம்ம இருக்கக்கூடாது, வாரவங்கள உபசரிக்கணும், வாரவங்களுக்கு கூல்ட்ரிங்க்ஸ் கொடு, சாப்பாடெலாம் கொடு அப்படி இப்படின்னுட்டு இருக்காங்க. எல்லோரும் கூல்ட்ரிங்க்ஸ் கொடுக்குறாங்க. உடனே விஜயா சொல்கிறாங்க, சம்மந்தி நம்ம சாப்பாடு சாப்பிடுவோமா அப்படின்னு வந்து கேட்குறாங்க. இல்லை மனோஜ் வந்து பிஸ்னஸ் சைன் பண்ணிட்டு வரட்டும் அப்படி இப்படிங்கிறாங்க. உடனே மனோஜும் ரோஹிணி வெளில கிளம்புறாங்க. கிளம்பி ரிஜிஸ்ட்ரேஷன் ஆஃபீஸ் போகிறாங்க. உடனே ரொம்ப நேரமாக ரிஜிஸ்ட்ரேஷன் ஆஃபீஸில் இருக்காங்க, அவர் ரிஜிஸ்ட்ரேஷன் ஆஃபீஸுக்கு வரலை. உடனே மறுபடியும் ஃபோன் அடிக்கிறார், எங்கே இருக்கீங்க அப்படிங்கிறாங்க. சார் நாங்கள் பத்திர ஆஃபீஸ் தான் இருக்கணும், பத்திர ஆஃபீஸில் இருக்கோம் அப்படிங்கிற, ரிஜிஸ்டர் ஆஃபீஸில் இருக்கோம் அப்படிங்கிறாங்க. நீங்கள் நேராக ஃபர்னிச்சர் கடைக்கு வாங்க அப்படிங்கிறாங்க. ஃபர்னிச்சர் கடைக்கு போகிறாங்க. என்ன சார் நீங்கள் எனக்கு வந்து அக்ரிமெண்ட் போட்டு தருவீங்கன்னு சொல்லிட்டு நான் பத்திர ஆஃபீஸில் இருக்கேன் அப்படிங்கிறாங்க. தம்பி நான் அதை சொல்லவே இல்லையே அப்படிங்கிறாங்க. இல்லை எனக்கு கடை தரேன்னு சொன்னீங்களே அப்படிங்கிறாங்க. கடை தரேன்னு சொன்னேன், ஆனால் இப்போ இருக்க நிலைமையில் பார்த்தா அவங்கள்ட்ட கொடுத்தா சரி வராது, இந்த பணத்தை நீங்கள் எப்படி உருவாக்குனீங்க அப்படின்னு கேட்குறாங்க. உடனே எதுக்கு நீங்கள் இதை கேட்குறீங்க அப்படிங்கிறாங்க. இல்லை உங்களை பற்றி ஒரு தப்பான வீடியோ வந்துட்டுருக்கு ஆன்லைனில், அதை பார்த்துட்டு உங்களுக்கு கொடுக்க எனக்கு விருப்பம் இல்லை அப்படிங்கிறாங்க. என்ன சார் சொல்கிறீங்க அப்படிங்கிறாங்க. ஆமாம் கோயில் வாசலில் நீங்கள் பிச்சை எடுத்துக்கிட்டு இருக்க வீடியோ வருது, நாளைக்கு வந்து இந்த ஃபர்னிச்சர் கடையை உங்கள்கிட்ட கொடுக்கும்போது நான் இவ்வளோ காலம் நடத்தின பேர் கெட்டு போயிடும்,
இப்படி பிச்சை எடுத்து சம்பாரிச்சவர் கொடுத்துட்டாரு வச்சுட்டாருன்னு வரும், அதனால் சரி வராது அப்படிங்கிறாங்க. சார் அது ஒரு வேண்டுதலுக்காக தான் பண்ணேன் அப்படிங்கிறாங்க. நீங்கள் எப்படி பண்ணீங்களோ இந்த வீடியோ அப்படி சொல்லாதில்ல, நீங்கள் என்ன கருத்து போட்டாலும் வீடியோ சொல்லாதில்ல, அதனால் வந்து நீங்கள் வேறு இடத்துல எதுவும் பண்ணி பாருங்கள் தம்பி, இது பாரம்பரியமிக்க கடை, இந்த கடையை உங்கள்கிட்ட கொடுத்தோம் அப்படின்னா எனக்கு கெட்ட பேர் ஆயிரும், அதனால் வேண்டாம். என் பசங்கள்ட்டையும் சொன்னேன், எங்கள் பசங்க வேண்டாம்னு சொல்லிட்டாங்க, வேறு ஆள்கிட்ட கொடுத்தா கொடுங்கப்பா, இல்லை மூடி கூட போடுங்க, உங்கள் பேரை நீங்கள் கெடுத்துக்காதீங்கப்பா, பணம் நம்மளுக்கு ஒரு மேட்ரு கிடையாது, நல்ல பேர் ரொம்ப முக்கியம், எங்களை நீங்கள் நல்லா படிக்க வச்சுருக்கீங்க, நான் நல்லாயிருக்கோம் அப்படின்னா உங்களுக்கு இருக்கிற பேரும் புகழும் தான் காரணம், 4 பேர் ஆசீர்வாதம் வேணும்பா. ஏன்னா பிச்சை எடுத்தவங்களாம் பெரிய கடை வச்சுட்டான் அப்படின்னு சொல்லும்போது இகழ்ச்சியாக வரும்போது அவங்களுக்கு இந்த கடையை விற்றுருக்காங்கன்னு சொல்லும்போது உங்களுக்கு இகழ்ச்சியாக இருக்கும், வேண்டான்னு சொல்கிறாங்க. சார் நான் உண்மையிலே வந்து ஒரு சாமியார் சொன்னால் தான் செஞ்சேன் அப்படிங்கிறாங்க. தம்பி இதெல்லாம் நம்பும்படியாக இல்லை, நீங்கள் போயிட்டு வாங்க அப்படிங்கிறாங்க. ரொம்ப ஏமாச்சமாக வீட்டுக்கு போகிறாங்க. மனோஜ் ரோகிணி வராது பார்த்துட்டு, என்ன அக்ரிமெண்ட் சைன் பண்ணிட்டீங்களா, ரொம்ப அசதியாக வரீங்க, ரொம்ப நேரம் ஆச்சுன்னா ஒரு மாதிரி இருக்கீங்களா அப்படிங்கிறாங்க. இல்லைம்மா ஒன்றுமே நடக்கலை அப்படிங்கிறாங்க. சொந்தக்காரங்க நிறைய பேர் இருந்து உட்காந்துருக்காங்க, நிறைய விருந்தாளெலாம் வந்திருக்காங்க. அப்போ என்னடா ஆச்சு அப்படின்னு கேட்குறாரு ரவி. உடனே ஒன்றும்லடா அப்படி இப்படின்ட்டு இருக்காங்க. உடனே முத்துக்கு அதுக்கு முன்னாடியே ஃபோன் பண்ணி சொல்லிடுறாரு ஃபர்னிச்சர் ஓனர், அவர் பிச்சை எடுக்கிற மாதிரி வீடியோ வைரல் ஆகிடுச்சு தம்பி, தப்பாக நினச்சிக்காதீங்க, அவர் கடை கொடுத்தோம்னா எனக்கு பேர் கெட்டு போயிடும், நான் கொடுக்கல அப்படின்னு சொல்லிடுறாரு. இதை கேட்டால் முத்து சொல்கிறாரு, எப்பா கடையாக வந்து ஃபர்னிச்சர் கடைக்காரர் கொடுக்க மாட்டேன்னு சொல்லிட்டாரு அப்படிங்கிறாங்க. இதை கேட்டால் எல்லாருமே ஷாக் ஆகிறாங்க, குறிப்பாக விஜயா ரொம்பவே ஷாக் ஆகிறாங்க. என்னடா சொல்கிறான் அவன் சொல்லுது உண்மையாடா அப்படிங்கிறாங்க. ஒருவேளை அவன் வேண்டாது சொல்கிறாங்கடா அப்படின்ட்டு இருக்காங்க. ஏம்மா நான் வேண்டாதெல்லாம் சொல்லலை, நீங்கள் இப்படி சொல்லுவீங்கன்னு தெரியும், அவர் பேசின வீடியோ இருக்குது ஆடியோ இருக்குது பாருங்கன்னு சொல்லிட்டு போட்டு காமிக்காங்க. இதை பார்த்த சுருதியோட அம்மாவுக்கு ரொம்பவே இதாக இருக்குது. என்ன சம்மந்தி உங்கள் பையன் பிச்சைலாம் எடுப்பாரா அப்படிங்கிறாங்க. இல்லை சம்மந்தி அப்படிலாம் இல்லை, ஒரு சாமியார் சொன்னால் தான் செஞ்சாங்க அப்படிங்கிறாங்க. ஒரு சாமியார் சொன்னார் அப்படிங்கிறதுக்காக பிச்சை எடுக்க கோயில் வாசலில் பிச்சை எடுத்துருக்காரு, நாளைக்கு தெரு தெருவாக பிச்சை எடுத்தால் நீங்கள் பெரிய கோடீஸ்வரன் ஆயிடுவாங்கன்னு சொன்னால் அந்த மனோஜ் வந்து தெரு தெருவாக பிச்சை எடுப்பாரா அப்படிங்கிறாங்க. சுருதி சிரிக்க ஆரம்பிச்சிடுறாங்க, மீனாவும் சிரிக்க ஆரம்பிச்சிடுறாங்க. இதை பார்த்தோன்னா ரோகிணிக்கு பயங்கர கடுப்பாக இருக்குது. மீனா நீங்கள் பண்ணுறது சரியில்லை அப்படிங்கிறாங்க. உங்கள் புருஷன் பிச்சை எடுக்கிறது சரி, நான் சிரிக்கிறது தப்பா அப்படின்னு கேட்குறாங்க. உடனே பாட்டி சொல்கிறாங்க, அவங்க கேட்குற மீனா கேட்குறது என்ன தப்பு இருக்குது, கரெக்டு தானே, எல்லோரும் கேட்குறது கரெக்டாக தான் இருக்குது, இந்த ரோகிணியும் ஸ்ருதியும் பண்ணுறது, ரோகிணியும் இந்த மனோஜ் பண்ணும் தப்பாக தானே இருக்குது அப்படின்னுட்டு இருக்காங்க. உடனே இந்த பிச்சை எடுக்கிறவங்களாம் தர முடியாதுன்னு சொல்லிட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஃபீல் பண்ணிட்டு இருக்காரு மனோஜ். உடனே முத்து சொல்கிறாரு, டேய் விடு அடுத்த கோயிலில் நீ இதை கரெக்ட் பண்ணிக்கலாம் விடு அப்படின்றாங்க. உடனே சுருதி அம்மா சொல்கிறாங்க, நான் கிளம்புறேன் சம்மந்தி, இப்படி இருக்க குடும்பத்தில் என் மகன் இருக்க நினைக்கும் ரொம்ப கஷ்டமாக இருக்குது, பேசாமல் சுருதி நம்ம வீட்டுக்கு வந்துடு, ஒருத்தன் வந்து ரவுடியாக இருக்கார், இன்னொரு ஆள் வந்து பிச்சை எடுத்துகிட்டு இருக்காரு, உனக்கு இது அசிங்கமாக இருக்குது, அந்த பிச்சை எடுத்த பணத்தில் பிஸ்னஸ் பண்ண போகிறேன்னு சொல்கிறாங்க, சம்மந்தி பில்டப் பண்ணுறாங்க, மலேசியாவிலேருந்து பணம் வந்துச்சுன்னு சொல்லிட்டு, எனக்கு எதுவும் நம்ப முடியலை, நீ பேசாமல் வீட்டுக்கு வந்துடு அப்படிங்கிறாங்க. உடனே பாட்டி சொல்கிறாங்க, என்னம்மா ஒரு விசேஷத்துக்கு வந்தவா நீ வந்து பிள்ளையை கூப்பிட்டுக்கிட்டு இருக்க, அவன் பிள்ளை விருப்பப்பட்டு வருதா அப்படிங்கிறாங்க. உடனே சுருதி சொல்கிறாங்க, அம்மா நீ கூப்பிட்டா வர்றதுக்கு நான் பச்சை பப்பா கிடையாது, இது என் புருஷன் வீடு, யார் சொன்னாலும் நான் வரமாட்டேன், இவங்களே என்ன போகணுன்னு சொன்னால் நான் கோர்ட்டில் போய் கேஸ் தான் போடுவேன்னு தவிர்த்து நான் வரமாட்டேம்மா, நீ போயிட்டு வா அப்படிங்கிறாங்க. இங்கே விஜயா திருதுன்னு முடிக்காங்க. உடனே அண்ணாமலை சொல்கிறாங்க, முத்து சுருதி செம பொண்ணு தானே அப்படின்ட்டு இருக்காங்க. ஆமாப்பா சரியான ஒரு வாழ்ப்பா, ரவி நம்ம அப்படி இல்லை, ரவி நம்ம என்ன சொன்னாலும் கேட்டுப்பான், ஆனால் ஸ்ருதி அப்படி கண்ட்ரோல் பண்ண முடியாதுப்பா அப்படிங்கிறாங்க. உடனே ஸ்ருதி சொல்கிறாங்க, ஆமாம் என்னை யாரும் கண்ட்ரோல் பண்ண முடியாது அப்படிங்கிறாங்க. மம்மி உனக்கு இருக்க விருப்பம்னா போயிட்டே இரு அப்படிங்கிறாங்க. உடனே கடுப்பான ஸ்ருதியோட அம்மா கிளம்பிடுறாங்க. பாட்டி சொல்கிறாங்க, டேய் என்னடா ரவியோட மாமியார் வந்தால் ஏதாவது கிளப்பிக்கிட்டு இருக்கா, இந்த விஜயா வேறு அந்த முத்துக்கு அந்த இவனுக்கு மனோஜ் சப்போர்ட் பண்ணிகிட்டே இருக்கான், பிச்சை எடுக்காம வச்சான்னு சொல்லுதாங்களா, உண்மை தானே அப்படிங்கிறாங்க. ஆமாம் பாட்டி இந்த வீடியோ பாருங்கன்னு வீடியோ எடுத்து கொடுக்குறாங்க. இதை பார்த்தோன்னா சி எல்லாம் ஒரு மனுஷனால பிச்சை எடுத்து தான் சாப்பிடணும், உழைச்சி சாப்பிடக்கூடாது அப்படி இப்படின்னு அந்த பாட்டி ஆசை ஆரம்பிக்காங்க. பாட்டி ஒரு வேண்டுதலுக்காக தான் அப்படி பண்ணிட்டாரு அப்படிங்கிறாங்க. என்னடா வேண்டுதல், கடவுளே நல்லவைன்னு சொல்லிட்டு உன் உழைப்பை காட்டுவியா, ஒரு சாமியார் சொன்னார் நான் பிச்சை எடுத்தனால தான் இன்றைக்கி நான் பிஸ்னஸ் பண்ண போகிறேன் அப்படின்னு பேச நல்லாவா இருக்குது பாரு, நீ பிச்சை எடுத்ததுனால கடைக்கார வந்தவர் வேண்டாம் பிச்சைக்காரங்களாம் தர முடியாதுன்னு சொல்லிட்டு போயிட்டார், இப்போ என்ன செய்ய போகிற அப்படி இப்படிங்கிறாங்க. உடனே ரோகிணி சொல்கிறாங்க, இந்த பிஸ்னஸ்லாம் வேறு பிஸ்னஸ் இல்லையா, நான் சொந்தமாக பார்லர் வச்சுருக்கேன், அது இதுவும் ஓனர் என் புருஷன் தானே, அது போக நாங்கள் வேறு பிஸ்னஸ் பண்ணுவோம் அப்படிங்கிறாங்க. உடனே முத்து சொல்கிறாரு, இப்போதைக்கு உங்களால் ஒரு பிஸ்னஸும் பண்ண முடியாது, எங்கேனாலும் மனோஜ் வீடியோ வந்து பேசும், இப்போ வைரல் ஆயிடுச்சு, மீனா வந்து நான் செஞ்சது தப்புன்னு சொல்லி நிரூபிச்சிட்டான், உங்கள் புருஷன் உண்மையிலே அங்கே வந்து பிச்சை எடுக்கலன்னு சொல்லி உங்களால் நிரூபிக்க முடியாது, ஏன்னா அவங்க பிச்சை எடுத்துருக்கான்,
ஒன்றும் செய்ய முடியாது. அதனால் நீங்கள் ஒன்றே ஒன்று செய்யலாம். ஏன்னா அவங்க புருஷன் வந்து பார்த்த வேலையை மறுபடியும் பார்க்க சொல்லுங்கள். வருமானமும் வரும். அக்கௌண்ட்டோட பணத்தை பேங்கில் போடுங்க, அதுக்கு வட்டியும் வரும் அப்படிங்கிறாரு. நீங்கள் சொல்லி கேட்கணும்னு அவசியம் இல்லை முத்து. நீங்களே ஓட்ட சோப்பு டப்பா வச்சு அதை காருன்னு சொல்லிக்கிட்டு அதை ஓட்டி சம்பாதிக்கலையா? எங்களால் பண்ண முடியும். எங்ககிட்டையும் சொந்த கார் இருக்குது, அது போக எங்ககிட்டையும் பணம் இருக்குது அப்படிங்கிறாங்க. அந்த பணம் எப்படி வந்துச்சுன்னு சொல்லிட்டு கொஞ்ச நாளில் கண்டுபிடிக்கிறேன் அப்படிங்கிறாங்க. இதை கேட்டால் ரோகிணி மனசும் திருன்னு முடிக்காங்க. ஆகா, ஒரு வேளை நம்ம புலம்பிட்டோமா, இல்லைன்னா கண்டுபிடிச்சானா அப்படின்னு சொல்லி முடிச்சுட்டு இருக்காங்க. இந்த சூழ்நிலையில் ரவி சொல்கிறாரு, முத்து நம்ம போய் ரெஸ்ட் எடுப்போம், மனசு ரொம்ப ஓட்ட வேண்டாம் அப்படிங்கிறாங்க. சரி அவன்கிட்ட பேசி நம்மளுக்கு டயர்டாக தான் ஆகுது, ஒரு வேலையை பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு அவரே தூங்க போயிடுறாங்க. சுருதி அம்மா வந்து வீட்டில் பேசிகிட்டு இருக்காங்க. அந்த விஜயா குடும்பத்தை கேவலப்படுத்தலான்னு நினச்சேன், ஆனால் அது முடியாமல் போச்சு, நம்மளுக்கு எதிராகவே இருக்காங்க அப்படிங்கிறாங்க. யார்? அந்த விஜயாவா அந்த அண்ணாமலையா அப்படிங்கிறாங்க. சுருதியே நம்மளுக்கு எதிராக தாங்க இருக்கா, நம்ம ஒன்று சொன்னால் அவன் ஒன்று புரிஞ்சுக்கிறான். இன்றைக்கி என்னென்னு பார்த்தீங்கன்னா, அந்த மனோஜ் வந்து பிச்சை எடுக்கிற மாதிரி வீடியோ வைரலாக இருக்குது அப்படிங்கிறாங்க. யார்? அந்த அண்ணாமலை குடும்பத்துலையா? இதை கேட்கும்போது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. என்ன ஒரு அசிங்கம்னா, ஏமாவோ அந்த வீட்டில் இருக்கேன், எனக்கு அதான் ரொம்ப அசிங்கமாக இருக்குது அப்படிங்கிறாங்க. ஆமாங்க, இதை சொல்லி நான் அவளை கூப்பிட்டும் பார்த்துட்டேன். சுருதியை பிச்சை எடுக்கிறவங்க வீட்டில் நீ உனக்கு என்ன வேலை, வா கிளம்புவோன்னு சொல்லியும் பார்த்துட்டேன். அவள் வந்து யார் சொன்னாலும் நான் கிளம்ப மாட்டேன், இவங்களே நான் வீடு விட்டு வெளில போகணுன்னு சொன்னால் இவங்க மேலே கேஸை போட்டுட்டு இந்த வீட்டுக்கு தான் வீட்டில் தான் இருப்பேன்னு சொல்கிறா அப்படிங்கிறாங்க. அந்த புறா கூண்டு மாதிரி வீட்டில் இருந்து அவள் என்ன செய்ய போகிறா சுருதி? இவ்வளோ பெரிய வீட்டில் அவளால் இருக்க முடியாது. எல்லா ரூமும் ஏசி, ஹாலில் இருந்து எல்லாம் ஏசி போட்டு வச்சுருக்கோம். அந்த வீட்டில் ஒரு ஏசி 2 ஏசி இருக்கும். அது கூட அண்ணாமலை லோனில் தான் வாங்கியிருப்பான், அது கூட அவனுக்கு வழி கிடையாது அப்படின்னு சிரிச்சிட்டு கிண்டல் பண்ணிகிட்டு இருக்காரு. இந்த சூழ்நிலையில் சுருதி அம்மாவுக்கு ரொம்ப கடுப்பாக இருக்குது. அப்படியா இருக்கும்போது ரோஹிணி ரூமில் போய் ரொம்ப கடுப்பில் இருக்காங்க. இந்த ஃபர்னிச்சர் கடைக்காரன் வேறு தரமாட்டேன்னு சொல்லிட்டான், இந்த முத்து வேறு அப்படி பேசுகிறான், அந்த மீனா வேறு இகழ்ச்சியாக பேசுகிறா, இவங்களெல்லாம் வந்து ஏதாவது வகையில் பண்ணியே ஆகணும் அப்படி இப்படின்னுட்டு இருக்காங்க. இங்கே விஜயாவுக்கு பயங்கர கடுப்பு. இந்த முத்து மீனாவும் மனோஜ் ரொம்ப இகழ்ச்சியாக பேசுகிறாங்க. அந்த ஃபர்னிச்சர் கடைக்காரனை கொடுக்காமல் வந்திருக்கான், இந்த பிச்சை எடுத்த வீடியோவை யாரும் எடுத்து போட்டிருக்காங்க, அந்த முத்து தான் செஞ்சுருப்பான் அப்படின்னு சொல்லிட்டு, ஏங்க இந்த வீடியோ வைரல் ஆனதுக்கு முத்து தாங்க காரணம் அப்படி இப்படின்னுட்டு இருக்காங்க. ஏய், நீ ஒழுங்காக தூங்கலையா அப்படின்னுட்டு இருக்காங்க. இல்லைங்க, திடீர்னு எப்படிங்க இவன் வீடியோ வந்து வைரல் ஆகும் அப்படிங்கிறாங்க. எடுத்தவன் என்னைக்கு போட நினச்சானா அவன் இஷ்டத்துக்கு போடுவான் அப்படிங்கிறாங்க. அது எப்படிங்க? கரெக்டாக வந்து இவங்க வந்து அந்த ஃபர்னிச்சர் கடையை பத்திரம் முடிக்க போகிறாங்க, அதுக்கு முந்தின நாள் இந்த வீடியோ வைரல் ஆகுது, அப்போ ஏதானங்க செஞ்சுருக்கணும் அப்படிங்கிறாங்க. அப்போ முத்துக்கு வந்து வீடியோ வைரல் ஆச்சு, அப்போ மனோஜ் செஞ்சானா அப்படிங்கிறாங்க. அவன் செய்யலை, சிட்டி தான் செஞ்சாவனும் ஜெயிலுக்கு போயிட்டாம்லாங்க அப்படிங்கிறாங்க. அதே மாதிரி வேறு எவனோ செஞ்சுருப்பான், அவன் தான் முத்து தான் செஞ்சாவனும் ஆதாரத்தோடு சொல்லு, நான் முத்துட்ட கேட்கேன். அது இல்லாமல் முத்துட்ட கேட்காத, அப்புறம் வாங்கி கட்டி கிடக்காதா அப்படிங்கிறாங்க. ஏங்க இவன் தாங்க செஞ்சுருப்பான் அப்படிங்கிறாங்க. ஆதாரம் இருந்தால் சொல்லு, நான் முத்தை இப்போ வீட்டு விட்டு வெளியே அனுப்புகிறேன் அப்படிங்கிறாங்க. உடனே மனோஜுக்கு ஃபோன் அடிக்கிறாங்க. மனோஜ் என்னம்மா இவ்வளோ நேரத்துக்கு அடிக்கிங்க அப்படிங்கிறாங்க. டேய், உன் வீடியோ முத்து தாண்டா வைரல் பண்ணியிருப்பான் அப்படிங்கிறாங்க. நானும் அப்படி தான் நினைக்கிறேன், நல்லா இருக்குது, மீனாவுக்கும் முத்துக்கும் பிடிக்காது, அதனால் நான் வந்து பிச்சை எடுத்து அதை பார்த்தது வந்து முத்து மீனா தான் ஃபஸ்ட்டு பார்த்தாங்க. ஒன்று மீனா செல்ஃபோனில் எடுத்துருக்கணும், இல்லை முத்து எடுத்துருக்கணும், அது போக யாருமா எடுத்திருப்பா அப்படி இப்படின்னுட்டு இருக்காங்க. மனோஜ் கூட பிச்சை எடுத்துகிற ஒரு ஆள் வந்து வீடியோ எடுத்து ஃபோட்டோ எடுத்து அவர் வைரல் ஆக்குனது இவர் சுத்தமாகவே தெரியலை. இந்த சூழ்நிலையில் அவன் மேலே வந்து பொய்யா இது பண்ணியிருக்காங்கன்னு சொல்லி நீ போலீஸில் கம்ப்ளைண்ட் பண்ணு, அவன் மட்டும் சிட்டியாக கம்ப்ளைண்ட் பண்ணி உள்ளே அனுப்பினாம்ல அப்படின்னுட்டு இருக்காங்க. சரிம்மா காலையிலே பண்ணுறேன் அப்படிங்கிறாங்க. உடனே ரோஹிணிகிட்ட சொல்கிறாங்க, ரோஹிணி இந்த மாதிரி நான் போலீஸுக்கு போகிறேன். எதுக்கு மனோஜ் அப்படிங்கிறாங்க. இல்லை, முத்து தான் எனக்கு வந்து இந்த வீடியோ பரப்பியிருப்பான், என் நட்பேரை கெடுப்பான்னு நினைக்கிறேன், ஆனால் முத்து மேலே கம்ப்ளைண்ட் பண்ண போகிறேன் அப்படிங்கிறாங்க. சரி மனோஜ் பண்ணுங்கள், நானும் வரேன் அப்படின்னு சொல்லிட்டு காலையில் பீச் ஸ்டேஷனில் கம்ப்ளைண்ட் பண்ணுறாங்க. போலீஸ் தேடி வீட்டுக்கு வராங்க. முத்து இருக்காங்களா அப்படிங்கிறாங்க. உடனே ரோகிணியும் விஜயாவும் சிரிக்கிறாங்க. சிரித்த உடனே அண்ணாமலை ரொம்பவே ஷாக்காரன். என்ன சார், என்ன விஷயம் சார் அப்படிங்கிறாங்க. இல்லை, அவங்க பையனை விசாரிக்கணும், ஒரு கேஸ் விஷயமா அப்படிங்கிறாங்க. உடனே என்ன கேஸ் சார் அப்படிங்கிறாங்க. இல்லை, மனோஜ் கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காரு. மனோஜ் கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காரு அப்படின்னு சொல்லி மனோஜை பார்க்குறாங்க. உடனே அவன்ப்பா நான் கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்கேன், நான் பிச்சை எடுத்த மாதிரி வீடியோ வந்து வைரல் ஆக்குனது வந்து முத்து தான் பண்ணியிருப்பான்னு எனக்கு சந்தேகமாக இருக்குது, அதான் விசாரிக்க சொல்லியிருக்கேன் அப்படிங்கிறாங்க. உடனே முத்து சொல்கிறாரு, சாருங்க பாருங்கள், எனக்கு அதுக்கு சம்மந்தம் இல்லை அப்படிங்கிறாங்க. இல்லை தம்பி, அது விசாரிச்சா தெரிஞ்சிடும், அது போக சைபர் கிரைமில் பார்ப்பாங்க, யார் ஐடியில் இருக்குன்னு பார்த்துடலாம் அப்படிங்கிறாங்க. சரி சார், அதை பாருங்கள், நான் தான் சொன்னேன், என்ன நடவடிக்கைனாலும் எடுங்க அப்படிங்கிறாங்க. உடனே மீனா சொல்கிறாங்க, அப்படிலாம் என் வீட்டுக்காரர் பண்ண வாய்ப்பே இல்லை, நான் தான் சொன்னேன் அவர் பிச்சை எடுத்துகிட்டு இருக்காருன்னு சொல்லிட்டு என் வீட்டுக்காரர் வந்து உடனே கூப்பிட்டு போனாலும் வச்சார் அப்படிங்கிறாங்க. உடனே சுருதி வராங்க. என்ன சார், என்ன விஷயம் வந்திருக்கீங்க அப்படிங்கிறாங்க. அம்மா ஒவ்வொருத்தருக்கா சொல்லிகிட்டு இருக்க முடியாது, முத்துங்கிறவர் வந்து மனோஜை வீடியோ எடுத்து
வைரல் ஆகியிருக்காரு அப்படிங்கிறாங்க. உண்மையிலே அவர் பிச்சை எடுத்தது உண்மை. பிச்சை எடுத்தது தான் சட்டப்படி தப்பு. இந்த விஷயத்த பரப்புனீங்க வச்சேன்னு சொல்லி நீங்கள் சொல்லவே முடியாது. அப்படியே ஒரு முத்து போட்டிருக்க வாய்ப்பு இல்லை. அப்படி போட்டிருந்தாலுமே நீங்கள் அரெஸ்ட் பண்ண வேண்டியது மனோஜை, இவர் அல்ல அப்படிங்கிறாங்க. உடனே மனோஜ் திருன்னு முழிக்காங்க. மனோஜ் நீங்கள் ஸ்டேஷனுக்கு வாங்க அப்படிங்கிறாங்க. உடனே முத்து சொல்கிறாரு, ஸ்ருதி சூப்பர்மா, கை கொடுமா அப்படின்னு சொல்லிட்டு, ரவி உன் பொண்டாட்டி சூப்பர்ரா அப்படிங்கிறாங்க. டேய் படிச்சிருக்கலடா அப்படிங்கிறாங்க. மனோஜ் நீங்கள் வந்து ஸ்டேஷனுக்கு வாங்க அப்படிங்கிறாங்க. எங்கே நம்ம பையனை கூப்பிட்டு போகிறாங்க அப்படிங்கிறாங்க. இது தேவையில்லாத கம்ப்ளைண்ட்டு, போலீஸ் அவனை கூப்பிட்டு போட்டோம், பிச்சை எடுக்கிறது சட்டப்படி தப்பு தானே, அதனால் அவனை அரெஸ்ட் பண்ணட்டும் அப்படிங்கிறாங்க. உடனே ஏங்க பையன் பண்ணது தப்பு தாங்க, நீங்கள் ஸ்டேஷனில் போய் கூப்பிட்டு அப்படிங்கிறாங்க. முத்து வந்து அசிங்கப்பட்டால் பரவாயில்லை, ஸ்டேஷனில் போய் கம்ப்ளைண்ட் பண்ணு நீ சொல்லியிருக்க உன் பையன்ட்ட. அதை தெரிஞ்சுக்கிட்ட ரோகிணி நீனும் தயார் நிலையில் நிற்கங்க, எப்போ நீங்கள் முத்து அசிங்கப்படுத்தலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் வந்து மனோஜ் வந்து போலீஸுக்கு கூப்பிட்டு போகும்போது நீ காப்பாற்றுங்க ஏன்னா அப்படிங்கிறாங்க. ஸ்டேஷனுக்கு கூட்டி போயிடுறாங்க. ஸ்டேஷனில் கூட்டி போனோன்னே இந்த மாதிரி அண்ணாமலை பரமேஸ்வரன் பையனை கொடுங்க வைங்க அப்படின்ட்டு இருக்காங்க. சார் இவர் தான் வந்து பிச்சை எடுக்கிறது உறுதியாயிருச்சு, நீங்கள் யாரும் கம்ப்ளைண்ட் கொடுத்தா நாங்கள் வந்து ரிமாண்ட் பண்ணிடுவோம் சார், சாயந்தரம் வரைக்கும் வச்சுட்டு பார்ப்போம் அப்படிங்கிற. சாயந்தரம் வரைக்கும் இருக்காங்க. உடனே ஸ்ருதி எப்படியாவது என் வீட்டுக்காரை காப்பாற்றணும் அப்படின்னு சொல்லி ரோகிணி பையன் வந்து பேசுகிறாங்க. நான் என்ன செய்ய முடியும் அப்படிங்கிறாங்க. இல்லை நீங்கள் தான் அந்த வார்த்தையை சொன்னீங்க, நீங்கள் தான் சட்டத்தை நல்லா தெரிஞ்சு வச்சுருக்கீங்க, நீங்கள் ஸ்டேஷனில் பேசி கூட்டி வாங்க அப்படிங்கிறாங்க. நான் வக்கீலுக்கு எதுக்கோ படிக்கலை, வக்கீலை கூட்டி போய் வேணால் கூப்பிட்டு வருவோம் அப்படின்னு சொல்லிட்டு நேராக வக்கீலோட போகிறாங்க. சார் நான் பேசுனது சரிதான், ஆனால் வந்து இவர் மேலே எந்த பெட்டிஷன் வரல, அப்படி பெட்டிஷன் வந்தால் கண்டிப்பாக நீங்கள் இவரை ரிமாண்ட் பண்ணுங்கள், என்னென்னாலும் பண்ணுங்கள், இது வரைக்கும் அவர் மேலே பெட்டிஷன் வரல சார், விடுங்க அப்படிங்கிறாங்க. இல்லைம்மா பொதுநலன் கருதி நான் கூட கைது பண்ணலாம், ஆனால் யாரும் பெட்டிஷன் கொடுக்கல, இப்போ இருக்க எனக்கு ஏகப்பட்ட பிரச்சனை இருக்குது, அதனால் ஒன்றும் செய்யலை, நீங்கள் கூப்பிட்டு போங்க, எழுதி கொடுத்து கூட்டி போங்க, இனிமேல் பிச்சை எடுக்க மாட்டேன் வைக்க மாட்டேன்னு சொல்லிட்டு அப்படிங்கிறாங்க. டேய் மனோஜ் எழுதி விட்றா, இனிமேல் என் வாழ்நாளே பிச்சை எடுக்க மாட்டேன்னு சொல்லிட்டு எழுதி விட்றா அப்படிங்கிறாங்க. ரோகிணிக்கு பயங்கர கடுப்பாக இருக்குது. இந்த முத்து எப்படிலாம் திசை திருப்பி விட்டுட்டான், இந்த ஸ்ருதி வேறு அவங்களும் சப்போர்ட் பண்ணிகிட்ருக்கா அப்படின்னு சொல்லிட்டு, சரி இருங்க உங்களுக்கு எல்லாத்துக்கும் சேர்த்து ஆப்ப வைக்கேன் அப்படின்னு சொல்லி மனசில் நினச்சிட்டு இருக்காங்க. உடனே மனோஜ் வந்து வீட்டுக்கு வர்றாரு. உடனே ரோகிணி தலைக்கு வந்து தப்பாக போச்சு அப்படின்னுட்டு இருக்காங்க. மனோஜ் வெளுன்னு வலுக்காங்க. உனக்கு அறிவே இல்லையா மனோஜ், நீ வந்து பிச்சை தான் எடுப்பியா அப்படி இப்படின்னு இருக்காங்க. ரோகிணி ஏற்கனவே இதுக்கெல்லாம் நீ சத்தம் போட்ட அப்படிங்கிறாங்க. இந்த வீடியோ வைரல் ஆகுது வரைக்கும் நீ வீக்காக இருந்திருக்க, நீ வீடியோ எடுக்கிறது வரைக்கும் என் பல்ல காமிச்சிட்டு இருந்த, வீடியோ எடுக்கும்போது சிரிச்சிட்டு இருந்திருக்க அப்படிங்கிறாங்க. இல்லை ரோகிணி யார் எடுத்தான்னு தெரில அப்படிங்கிறாங்க. யார் எடுத்தான்னு தெரிலல்ல, அப்போ எதுக்கு முத்த சொன்னேன் அப்படிங்கிறாங்க. இல்லை அவன் தான் செஞ்சிருப்பான்னு அம்மாவும் சொன்னாங்க, எனக்கு அவன் மேலே டவுட்டாக இருந்துச்சு அதான் சொன்னேன் அப்படிங்கிறாங்க. பார்த்தெல்லாம் சூதி என்ன சொன்னான்னு சொல்லிட்டு பிச்சை எடுக்கிறது தப்பு, அவனை அரெஸ்ட் பண்ணுங்கன்னு அசால்ட்டாக சொல்கிறான். அவங்க வந்து அவங்களுக்கு தானே சப்போர்ட் பண்ணிகிட்ருக்காங்க. இந்த முத்து ஃபேமிலி கூட இந்த ஸ்ருதி ஃபேமிலி இணையவே கூடாது ஒரு நாளும், அதை நீ எதையாவது செஞ்சுருக்கியா வச்சுருக்கியா அப்படிங்கிறாங்க. நான் என்ன செய்ய முடியும் அப்படிங்கிறாங்க. நீ ரவிட்ட நல்லா பேசி முத்தை குறைச்சி பேசு, முத்துக்கும் ரவிக்கும் சண்டையில் இழுத்து விடு அப்படிங்கிறாங்க. சரி இன்னும் நான் அதை பார்க்குறேன், கண்டிப்பாக ரவியும் முத்து ஒன்று சேரக்கூடாது, ஏன்னா ரவி வீட்டம்மா நல்ல வசதி, நாளைக்கு வந்துட்டு ஏதாவது ஹெல்ப் பண்ணால் முத்துக்கு பண்ணுவான், நம்மளோட அவன் பெரிய ஆளாயிடக்கூடாது அப்படின்னுட்டு இருக்காங்க. இந்த சூழ்நிலையில் கையில் இருக்க பணத்தை வந்து எதையாவது பிஸ்னஸ் பண்ணி ஜெயிக்கணுங்கிறத தாண்டி முத்து மீனாவையும் எப்படியாவது அசிங்கப்படுத்தணும் வைக்கணும்னு சொல்லிட்டு இவங்க நேரத்தை செலவிட்டுக்கிட்டே இருக்காங்க. இங்கே முத்து மீனாவும் அதெல்லாம் கடந்து தன்னுடைய தொழிலை பார்க்கணும் அப்படின்னு சொல்லி ரொம்ப பரவலாக இருக்காங்க. அப்போ மீனாவுக்கு ஒரு பெரிய ஆஃபராக வருது, பூக்கட்டுது ஆஃபர் வருது. அப்போ வந்து மீனா சொல்கிறாங்க, எனக்கு இன்றைக்கி செஞ்சு கொடுக்க முடியாது போலையே, எங்கள் உறவினர் ஒரு ஆளுக்கு ஒரு விசேஷ வீடு இருக்குது அப்படிங்கிறாங்க. அப்போ பாட்டி சொல்கிறாங்க, மீனா உன் வீட்டுக்காரனுக்கு பூவை பற்றி தெரியுது, பூ கட்டுறவங்களுக்கெல்லாம் தெரியுது, சரியா நீ ஆர்டரை மட்டும் உன் பேரில் எடு, நாங்கள் வந்து அதை செஞ்சு கொடுத்துட்றோம் அப்படின்னு சொல்லி பாட்டியிலேருந்து அண்ணாமலையிலேருந்து எல்லாருமே பூ கட்டுறவங்கள வச்சு பூவை கட்டி கொண்டு கொடுத்துட்றாங்க. பாட்டிக்கு ரொம்ப சந்தோஷம், மீனாவுக்கு ரொம்ப சந்தோஷம். நான் ஒரு விசேஷ வீட்டுக்கு போயிருக்கேன் திண்டிவனத்துக்கு, ஆனால் வந்து நீங்கள் சென்னையில் எல்லாத்தையுமே பண்ணி விட்டீங்களே அப்படிங்கிறாங்க. பாட்டி சொல்கிறாங்க, உன் புருஷனுக்கு உன் வேலையில் முக்கால்வாசி தெரிஞ்சிருக்கு, அது போக பூ கட்டுறவங்க கூட நல்லா பழக்கமாக இருக்கான், அதனால் வந்து தொழிலை நீனே ரெஸ்ட் எடுத்தாலும் உன் புருஷன் பூ தொழிலில் சூப்பராக பண்ணிடுவான், இந்த தொழிலை ஏன் நீங்கள் ரொம்ப விரிவாக பண்ணக்கூடாது அப்படிங்கிறாங்க. உன்னை முத்து சொல்கிறாங்க, ஆமாம் பாட்டி முன்னாடி எனக்கு இதை பற்றி தெரியாது, மீனா வச்சு எல்லாமே தெரிஞ்சிருச்சு, ஏன்னா நான் கூட என்னுடைய காரில் வந்து நடமாடும் பூக்கடைன்னு சொல்லிட்டு ஸ்டிக்கர் ஒட்ட போகிறேன் அப்படிங்கிறாங்க. அதை செய்டா, மீனா வந்து சின்ன பைக்கில் வந்து நடமாடும் பூக்கடைன்னு வச்சுருக்கா, அதே மாதிரி நீ வந்து ஸ்டிக்கர் அடிச்சு விட்டோன்னா நிறைய பேர் ஆஃபர் கொடுப்பாங்க, இந்த மாதிரி எனக்கு பூ வேணும், என் கல்யாணத்துக்கு வேணும் அப்படி வேணும் ஆர்டர் கொடுப்பாங்க, நீ நிறைய இந்த சென்னை பூரா சுற்றுற, உனக்கு ஏகப்பட்ட ஆஃபர் வரும் அப்படிங்கிறாங்க. உடனே ஸ்டிக்கர் அடித்து காரில் ஓட்டுறாங்க, அங்கங்கே போகிறாங்க. நிறைய பேர் தம்பி என்ன நீங்கள் பூக்கடை வச்சுருக்கீங்களா அப்படிங்கிறாங்க. வீட்டம்மா வச்சுருக்கேன், நானும் சேர்ந்தா பண்ணிகிட்டு இருக்கிறதுல அப்படி பண்ணிகிட்டு இருக்காங்க. நிறைய பேர் ஆர்டர் கொடுக்காங்க, நிறைய ஆர்டர் செஞ்சு கொடுக்குறாங்க, நிறைய வருமானங்களை சம்பாதிக்கிறாங்க.
சம்பாதிக்கிறாங்க. சம்பாதிச்சோன்னே ஒரு காசு வெயிட்டாக கிடைக்கிது. ஒரு 7,00,000 ரூபா கிடைக்கிது. 7,00,000 ரூபா கிடைச்சோன்னே அண்ணாமலைட்டையும் பாட்டிட்டையும் கொடுத்து ஆசீர்வாதம் வாங்குறாங்க. அப்போ பாட்டி சொல்கிறாங்க, முத்து இந்த லாபம் வந்து உங்களுக்கு நல்லபடியாக வந்திருக்கு, கடவுளுக்கு நன்றி சொல்லுங்கள், இதே வகையில் ஏதாவது பண்ணுங்கள் அப்படிங்கிறாங்க. உடனே மீனா சொல்கிறாங்க, ஆமாம் பாட்டி, இது ஒரு நல்ல கதைக்கு பயன்படுத்த வேண்டியிருக்கு அப்படிங்கிறாங்க. உடனே விஜயா சொல்கிறாங்க, ஏங்க முதல்ல அவங்க நல்ல கதைக்கு பயன்படுத்தலை, வீட்டு பத்திரத்தை முதல்ல திருப்ப சொல்லுங்கள், அது 4,00,000 ரூபாய்க்கு இருக்குது, வட்டி முதலையும் கட்டியிருக்கவே மாட்டான் அப்படிங்கிறாங்க. உடனே அண்ணாமலை சொல்கிறாங்க, வீட்டு பத்திரத்தை திருப்பி 2 மாதத்துக்கு மேலே ஆச்சு, என்கிட்ட தான் இருக்குது அப்படிங்கிறாங்க. என்னங்க சொல்கிறீங்க அப்படிங்கிறாங்க. வீட்டு பத்திரம் எங்கே பத்திரமா இருக்கணுமோ அங்கே பத்திரமா இருக்குது, சரியா, வீட்டு பத்திரத்தை முத்து என்றைக்கே திருப்பி தந்துட்டான் ஏன்னா அப்படிங்கிறாங்க. விஜயா நினைக்கிறாங்க, நம்ம வீட்டு பத்திரத்தை திருப்பாமல் தான் விளாண்டிட்டு இருப்பான்னு பார்த்தா வீட்டு பத்திரம் திருப்பி கொடுத்துருக்கானே அப்படின்னு சொல்லிட்டு நினைக்காங்க. உடனே மனம் சொல்கிறாரு, அம்மா இதெல்லாம் வாய்ப்பு இல்லை, அவனே ஏற்கனவே கார் கூட இறக்க வழி இல்லாமல் கிடந்தான், எப்படிமா திருப்பி இருப்பான் வச்சுருப்பான் அப்படிங்கிறாங்க. உடனே ஏங்க அவன் கார் கூட வாங்க வழி இல்லாமல் கிடந்தான், மீனாக தான் வாங்கி கொடுத்துருக்கா அப்படிங்கிறாங்க. அவன் அதுக்கு முன்னாடியே திருப்பி தந்துட்டான், சரியா, அவனை பற்றி மூக்க நுழைக்காமல் பையன் மனோஜ் அவன் முன்னேறதுக்கு என்ன வழி அதை பார்க்க சொல்லு, இல்லைனா கடைசி வரைக்கும் இப்படி தண்டை சொல்லி சாப்பிட்டுக்கிட்டு வீட்டில் ஏச்சும் பேச்சு தான் வாங்கிட்டு இருக்கணும், பார்த்துக்கோ அப்படிங்கிறாங்க. உடனே அங்கிள் என் வீட்டுக்காரெலாம் அப்படி இல்லை, மாறிடுவார் வச்சிருவார் அப்படிங்கிறாங்க. ஏம்மா ஒரு வீட்டுக்காரிங்கிறவா புருஷன் தப்பு செஞ்சால் அதை திருத்ததுக்கு வழி பார்க்கணும், மீனா மாதிரி நீ வந்து அவனுக்கு சார்பாகவே பேசிகிட்டு இருக்கக்கூடாது, அது நாளைக்கு வந்து உனக்கு எதிராகவே முடிஞ்சிடும் அப்படிங்கிறாங்க. ரோஹிணிக்கு ரொம்பவே ஒரு மாதிரி இருக்கா, அங்கிள் இது வரைக்கும் என்ன ஒரு மாதிரி பேச மாட்டாங்க, இப்போ அவங்களும் பேச ஆரம்பிச்சிட்டாங்களே அப்படின்னு சொல்லிட்டு முடிக்காங்க. இந்த சூழ்நிலையில் முத்து சொல்கிறாரு, பாட்டி நீங்கள் சொன்ன மாதிரியே என் காரில் ஸ்டிக்கர் அடித்து விட்டேன், இப்போ ஏகப்பட்ட ஆஃபர் வருது, அதனால் ஒரு ஆஃபீஸ் மாதிரி ஒன்று போடலான்னு இருக்கேன் அப்படிங்கிறாங்க. சூப்பர் ஐடியாடா அப்படிங்கிறாங்க. ஆமாம் பாட்டி, ஆஃபீஸ் போட போகிறேன் அப்படிங்கிறாங்க. எங்கடா எடுக்க போகிறேன் அப்படிங்கிறாங்க. இப்போ நம்ம வீட்டிலேருந்து ஒரு 4-5 வீடு தள்ளி ஒரு கடை ஒன்று புதுசாக கட்டியிருக்காங்க, அதில் பூ கடைக்கு ஆஃபீஸ் போட போகிறோம்பா, யார் ஆர்டர் கொடுத்தாலும் ஆர்டர் எடுக்கிறதுக்கு ஒரு பொண்ணை போட்டுருவோம், அவங்க ஆர்டர் எடுப்பாங்க, நம்ம வேலையை நம்ம செஞ்சு கொடுத்துருவோம் அப்படிங்கிறாங்க. அப்போ பூவெல்லாம் எங்கே தான் வச்சு கட்டுவேன் அப்படின்னு சொல்லி பாட்டி கேட்குறாங்க. பாட்டி அதுக்கு மொட்டை மாடியில் வந்து நான் செட் போடலான்னு இருக்கேன் அப்படிங்கிறாங்க. உடனே விஜயா சொல்கிறாங்க, யார் வீட்டில் யார் செட் போடுது அப்படிங்கிறாங்க. உடனே விஜயா, வீடு அவனுக்கு முழு உரிமை இருக்குது, என் பையன் மேலே தான் இருக்குது வீடு, உன் வீடு தான் அந்த வாடகை வீடு தானே அவன் பேரில் இருக்குது, இந்த வீடை என் அண்ணாமலை மேலே தான் இருக்குது அப்படின்றாங்க. உடனே அண்ணாமலை சொல்கிறாங்க, நீ ஓவராக பண்ணால் அந்த வீட்டை நான் முத்து பேரில் எழுதி வச்சுருவேன், அவனுக்கு இந்த வீட்டில் ஹாலில் உட்காந்து கூட கட்ட உரிமை வந்துடும், பார்த்துக்க அப்படிங்கிறாங்க. இன்னும் விஜய் ஆகா நம்ம ஏதாவது சொல்லப்போனால் இவர் வேறு ஏதாவது கோவத்தில் வந்து அவன் பேரில் வீட்டு எழுதி வச்சிடக்கூடாதுன்னு சொல்லிட்டு அமைதியாக இருக்காங்க. உடனே முத்து சொல்கிறாரு, எப்பா ஒன்றுமே பிரச்சனை கிடையாது, தற்சமயத்துக்கு வந்து சின்ன சின்ன ஆஃபருக்கு நம்ம கடைக்குள்ளேயே கட்டிக்கலாம், சரியா, பெரிய ஆர்டர் வரும்போது நம்ம மாடியில் ஒரு பந்தல் மாதிரி போட்டு கட்டிக்கலாமா, ஒன்றும் பிரச்சனை இல்லை, அவன் வீட்டையே டிஸ்டர்ப் பண்ணாலும் அம்மா சொல்கிற மாதிரி அம்மாவுக்கு இடைஞ்சலாக இருக்கும், அது எதுக்கு, ஒரு நம்மளுக்கு ஆன்லைன் ஆர்டர் நிறைய வர ஆரம்பிச்சிட்டு நம்ம அதனால் ஒரு ஆஃபீஸ் போட்டு பண்ண போகிறோம் அப்படி இப்படின்ட்டு இருக்காங்க. உடனே மனோஜ் அவங்களே சாதாரணமாக பண்ணிகிட்டு இருக்காங்க, நம்ம பண்ண என்ன அப்படின்ட்டு இருக்காங்க. ஆமாம் ரோஹிணி, நம்மளும் ஏதாவது பூக்கட ஆரம்பிச்சிருமா அப்படிங்கிறாங்க. மனோஜ் நம்மளுக்கும் பூவை கட்ட தெரியாது, நம்மளுக்கும் உனக்கும் கட்ட தெரியாது, எனக்கு கட்ட தெரியாது, நம்ம எப்படி பண்ண முடியும் அப்படிங்கிறாங்க. ரோஹிணி நம்ம ஏன் கட்டணும், வேலைக்கு ஆள் போட்டுருவோம், நம்ம ஆன்லைனில் இது மாதிரி ஆர்டர் எடுப்போம் அப்படிங்கிறாங்க. உடனே விஜயாட்ட வராங்க, அம்மா நாங்கள் ஒரு பிஸ்னஸ் பண்ண போகிறோம் அப்படிங்கிறாங்க. சூப்பராக என்ன பிஸ்னஸ் தான் அப்படிங்கிறாங்க. பெரிய பூக்கடை வைக்க போகிறோம் அப்படிங்க, அது இந்த பூக்காரி மாதிரி பூக்கட்டை போறியா அப்படிங்கிறாங்க. ஏம்மா இவங்க வந்து கொஞ்சம் கொஞ்சமாக பூ கட்டி கொடுத்துட்ருக்காங்க, நான் மொத்தமாக இருக்கட்டும் வைக்க போகிறோமா அப்படிங்கிறாங்க. உடனே அண்ணாமலைட்டு சொல்கிறாங்க, பார்த்தீங்களாங்க இவங்களாவது சின்னதாக தொழில் பண்ணுறாங்க, என் பையன் பெரிய மொத்த மார்க்கெட் வைக்க போகிறானா அப்படிங்கிறாங்க. உடனே மனோஜ்ட்டு அண்ணாமலை சொல்கிறாரு, எதிரானும் உழைப்பை காட்டணும், தெரிஞ்ச தொழிலை விட்டவனும் கட்டான், தெரியாத தொழிலை செஞ்சவனும் கட்டான், உனக்கு பூவை பற்றி ஒன்றுமே தெரியாது, நீ என்ன செய்ய போகிற அப்படிங்கிறாங்க. எப்பா பூ ஒன்றா பொதுவானது, எல்லாருக்குமே தெரியும்பா அப்படி அப்படிங்கிறாங்க. டேய் பூ விஷயம்னா சாதாரண விஷயம் கிடையாது அப்படிங்கிறாங்க. எப்பா எல்லாம் தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கடையை எடுத்து பெரிய மொத்த மார்க்கெட்டுன்னு சொல்லிட்டு பூ நிறைய இறக்கி வச்சிடுறாரு. பூ வந்து கொஞ்ச நாளில் காஞ்சிரும் அழுகிரும்னு தெரியாமல் மனோஜ் வாங்கி வச்சிடுறாரு. வாங்கி வச்சு வியாபாரம் ஆகணும்னு பார்க்குறாங்க. மனோஜுக்கு அந்த பஜாரில் யாருக்குமே பழக்கம் இல்லை, பூ விற்கிறவங்களும் பழக்கம் இல்லை, அதனால் யாருமே பூ வாங்கலை. கிட்டத்தட்ட ஒரு 5 லட்ச ரூபாய்க்கு பூ வந்து அழுகி போயிடுது. இதை பார்த்த மனோஜுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. உடனே விஜயாட்ட போய் சொல்கிறாங்க, என்னடா இப்படி ஆயிடுச்சு அப்படின்னுக்கிட்டு இருக்காங்க. உடனே இந்த விஷயம் அண்ணாமலை தெரிஞ்சிருது. அதான் நான் சொன்னேன், தெரியாத சொல்லி செய்ய வேண்டாம், முத்து மீனாவுக்கு போட்டியாக வீம்புக்கு பண்ணீங்க பாரு, அவங்க ஜெயிச்சுக்கிட்டே இருக்காங்க, நீ அவங்கள மட்டும் நோட் பண்ணி தோற்றுக்கிட்டே இருக்க, ஆனால் அவங்க 2 பேரும் இந்த மனோஜ் நல்லா இருக்கணும் ரோஹிணி நல்லா இருக்குன்னு நினைக்காங்க, நீங்கள் 2 பேரும் போட்டிக்கே பண்ணிகிட்ருக்கீங்க, ஏன்னா
இருக்க துட்டத்தையும் வீம்பாய்க்கிறாதீங்க, வம்பாய்க்கிறாதீங்க. பேசாமல் அந்த கடையை முத்து மீனாவுக்கும் ஒரு ரேட்டை போட்டு கொடுக்க பாருங்க அப்படிங்கிறாங்க. உடனே முத்து சொல்கிறாரு, ஏய் மனோஜ், உனக்கு அந்த தொழிலை பற்றி தெரியாது. நான் இந்த தொழிலில் இறங்கியிருக்கேன் அப்படின்னா மீனாவுக்கு இதுக்கு ஃபுல் அண்ட் ஃபுல்லாக தெரியும். நான் அவள் கூட இருக்கிறனால எனக்கு கொஞ்சம் பாதி தெரியும். அதனால் இறங்கியிருக்கேன். எனக்கும் பூ விற்கிறவங்க வாங்குறவங்க எல்லாம் தெரியும். எங்ககிட்ட அவங்ககிட்ட பூ இல்லை கட்டலைன்னா எங்ககிட்ட வாங்குறாங்க. அதே மாதிரி எங்ககிட்ட பூ தேவையான பூவை நாங்கள் வாங்குகிறோம், மாற்றி மாற்றி பண்ணிக்கிறோம். சரியா? எங்களுக்கு ஆன்லைனில் ஆர்டர் வருது. நீ இப்போ தான் ஆரம்பிச்சிருக்க. ஆரம்பித்த உடனே நீ 5 லட்ச ரூபா 3 லட்ச ரூபான்னு சரக்கு போட்டு வச்சா அதுக்கு குளிர் பதனப்பட்டியும் நீ வாங்கி வைக்கல. சும்மா ஆர்வ கலரில் வாங்கி போட்டால் பூ வாடும் அழுகும்லடா. இதை கூட ஒன்று தெரியாதா அப்படிங்கிறாங்க. டேய், நீங்கள் தண்ணி கிண்ணி தொளிச்சு வைப்பீங்க, எனக்கு துடிக்க முடியாதுலடா. நான் சம்பளத்துக்கு வேலைக்கு போட்டு ஆள் செய்கிறேன், அவங்க செய்யலை, நான் என்ன செய்யட்டும் அப்படிங்கிறாங்க. டேய், உடல் உழைப்பை காட்டணும் எதுலேயுமே. உடல் உழைப்பை காட்டினா தானே ஒன்றும் கற்றுக்கிட முடியும். ஒன்றுமே காட்டாமல் நான் ஜெயிச்சிருவேன் அப்படின்னா இதை மாதிரி தான் ஆகும் அப்படிங்கிறாங்க. உடனே மனோஜ் சொல்கிறாங்க, உடல் உழைப்பை காட்டினா மட்டும் சரி வந்துருமா அப்படின்னு இருக்காங்க. உடனே ரோகிணி சொல்கிறாங்க, மனோஜ், அவங்களால நம்ம தொழில் கெட்டு போயிட்டோம், நம்ம இப்படி பண்ணி கெட்டுப்போன்னு நினச்சி தான் அவங்க அதை அசால்ட்டாக ஒன்றுமே சொல்லலை அப்படிங்கிறாங்க. உடனே முத்து சொல்கிறாரு, நாங்கள் ஏதாவது சொன்னால் வேண்டாதே சொல்கிறோம்னு சொல்லிட்டு என்னையும் மீனாவும் சொல்லுவீங்க, அதனால தான் இன்னும் கொண்டு போங்கன்னு சொல்லி விட்டுட்டேன். முதல்ல சூப்பராக அந்த ஃபர்னிச்சர் கடை வச்சு ஜெயிச்சு வாங்கன்னு சொன்னேன். அவன் ஏசி ரூமில் இருக்குன்னு ஆசைப்படுவான், ஏசியில் உட்காந்தே வேலை பார்த்துக்கிட்டுன்னு சொல்லிட்டு நினச்சேன். ஆனால் உங்கள் புருஷன் பிச்சை எடுத்த வீடியோ வைரல் ஆயிடுச்சு உங்கள் நேரத்துக்கு. அது உலகம் பூரா வைரல் ஆனால் அவர் கொடுக்க விருப்பம் இல்லாமல் அவர் கொடுக்கல. அதுக்கு நான் என்ன செய்ய முடியும் அப்படிங்கிறாங்க. டேய், நீ இந்தாண்டா மனசு கிடைக்கூடாதுன்னு சொல்லிட்டு அந்த ஓனர்கிட்ட பேசியிருப்ப. அந்த வீடியோ வைரல் ஆனால் என்ன, விற்றவருக்கு தேவை பணம் தானே அப்படிங்கிறாங்க. உடனே அண்ணாமலை சொல்கிறாங்க, அவர் பணத்துக்கு அவர் வைக்கல, அவர் நான் பேசி பார்த்தேன். சரியா? அதுபோக அவர் நல்ல பேரை வாங்கி வச்சுருக்காரு. அந்த பேரை கெடுத்தவங்களுக்கு கொடுக்கூடாதுன்னு நினைக்காரு. இது மட்டும் தான் ரீசன். அவரை தப்பாக நினைக்க முடியாது அப்படிங்கிறாங்க. ஏங்க, பணத்தை வாங்கிட்டு அவர் போக வேண்டியதானுங்க, சொன்ன பணத்தை என் பையன் கொடுக்க போகிறான் அப்படிங்கிறாங்க. அதான் நான் அதை செஞ்சு தான் நல்லா வந்திருப்பேன். இந்த முத்து ஆளை வீம் பண்ணி தான் நான் இப்படி ஆகிட்டேன். நான் கெட்டு போகிறதுக்கு காரணம் முத்துவும் ஒரு காரணம் அப்படிங்கிறாங்க. ஆமாடா, உன் பணம் வீணாக போனதுக்கு நான் தான் காரணம்னே, நானும் என் பொண்டாட்டியே காரணம்னே அப்படின்ட்டு இருக்காங்க. ஆமாம், நீங்களும் தொழில் பண்ணுறீங்க, நானும் பண்ணணும்னு சொல்லி தான் பண்ண இப்படி ஆயிடுச்சு அப்படின்ட்டு இருக்காங்க. இந்த சூழ்நிலையில் பூக்கடையை கொடுக்க போறியா கொடுக்கலையா அப்படி நான் ஏன்டா கொடுக்கணும், அடுத்தாப்புல நான் புதுசாக போய்ட்டுலாம் வாங்கி வச்சு பயங்கர டெவலப் ஆக போகிறேன் பாரு, அதுக்கப்புறம் எவ்வளோ ஆஃபர் வரப்போகுது பாரு, உனக்கு ஆன்லைன் பற்றி தெரியாது, நீனே பண்ணும்போது எனக்கு தெரியாது, நான் எவ்வளோ படிச்சிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு ஆன்லைனில் அப்ளை பண்ணுறாரு. இந்த சூழ்நிலை மக்கள்கிட்ட அணுகுமுறை சரியில்லாமல் ஆஃபர் வரல அவருக்கு, அதுவே தெரியாமல் இருக்கார் இந்த மனோஜ். இந்த சூழ்நிலையில் முத்து மீனாவை தேடி ஒரு அரசியல்வாதி வர்றாரு. நாங்கள் ஒரு அரசியல்வாதி வீட்டில் கல்யாணம் முடிச்சு கொடுக்க போகிறோம் எங்கள் பொண்ணை, அதனால் நிறைய மாலையும் பூவும் தேவைப்படுது, அட்வான்ஸ் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு வராங்க. அவனே மனம் சொல்கிறாரு, நாங்களும் பூ கூட தான் வச்சுருக்கோம் அப்படிங்கிறாங்க. உங்களை நான் பார்த்தது இல்லையா அப்படிங்கிறாங்க. இல்லை, நாங்கள் பெரிய பூ மார்க்கெட் வச்சுருக்கோம், உங்களுக்கு எவ்வளோ பூனாலும் சொல்லுங்கள், நாங்கள் சம்பளம் வச்சு கட்டி தந்துடுறோம் அப்படிங்கிறாங்க. எங்களுக்கு சம்பள ஆளுங்கிறத தாண்டிலும் மீனா முத்து தான் சூப்பராக கட்டி கொடுக்குறாங்கன்னு சொல்லிட்டு ஒரு உலகத்தில் பேராயிருச்சு, அதனால் அவங்கள்ட்ட தான் அட்வான்ஸ் கொடுப்போம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. உடனே விஜயா சொல்கிறாங்க, ஏங்க அவங்க வச்சுருக்க சின்ன பூக்கடை, அவங்களாலாம் நீங்கள் கொடுக்குற பெரிய ஆர்டர் செஞ்சு கொடுக்க முடியாது, வைக்க முடியாதுன்னு இருக்காங்க. உடனே முத்து வராரு, தம்பி வாங்க அப்படிங்கிறாங்க. மீனாவை பார்த்தோன்னா, வாங்கம்மா, உங்களை தான் பார்க்க வந்தோம், இவங்க யார், நீங்கள் சரியாக கட்ட மாட்டேன் வைக்க மாட்டேன்னு சொல்கிறாங்க அப்படிங்கிறாங்க. அவங்க கொஞ்சம் ஒரு மாதிரி டைப்பு, மனநல பாதிக்கப்பட்டவங்க, அதனால் நீங்கள் ஒன்றும் நினைக்காதாங்க. டேய், நான் மனநல பாதிக்கப்பட்டவனா மாட்டாவளா அப்படின்னு விட்டுருக்காங்க விஜயா. ஆமாம்மா, சரி நான் பாருங்க, உங்களுக்கு பூத்தனை எவ்வளோ வேணும் என்ன வரும்னு சொல்லிட்டு எல்லாம் இது பண்ணி ஆர்டர் வாங்கிட்டு அட்வான்ஸ் ஒரு 3 லட்ச ரூபா வாங்கிடுறாங்க. இதை பார்த்தா விஜயாவுக்கும் ரோகிணி மனோஜுக்கும் பயங்கர கிடப்பாகுது. உடனே அம்மாவை நீ எப்படிடா நீ மனநல பாதிக்கப்பட்டேன்னு சொல்லிட்டு அடுத்த முன்னாடி சொல்லுவா அப்படிங்கிறாங்க. கரெக்டாக தான் சொல்கிறேன், வேறு என்ன சொன்னேன், மீனா இந்த வீட்டில் தான் இருக்காங்கன்னு தெரியும், மீனா இருக்கான்னு தெரியும், நான் இருக்கேன்னு நாங்கள் இல்லைன்னு சொல்கிறாங்க, நாங்கள் சரியாக பூ கட்ட மாட்டேன்றாங்க, அப்போ சரியாக இருக்கிறவங்கள்ட்ட சொல்ல போகிறாங்க அப்படிங்கிறாங்க. நீங்கள் முத்து, நீங்கள் எப்படினாலும் ஆன்ட்டி நீங்கள் எப்படி பேசுவீங்க வைப்பீங்க அப்படின்னு சொல்லி ஏற்றி விட்றாங்க. ஏம்மா, இந்த சிங் சாங் அடிக்கிறது இதெல்லாம் வேறு இடத்துல வச்சுக்கோ, சரியா, இங்கே வச்சுக்காத, நீ யார், என்ன டைப்பு, எந்தெந்த நேரத்தில் இப்படிலாம் பேசணும்னு எனக்கு தெரியும், சரியா, நாங்கள் கரெக்டாக பண்ணுறோம், பூ ஆர்டர் எங்களுக்கு வருது, நீங்கள் என்ன வியூ பண்ணாலும் நீங்கள் ஜெயிக்க முடியாது, ஏன்னா உங்கள்கிட்ட உழைப்பு இல்லை, உண்மை இல்லை, என்றைக்குனாலும் நீங்கள் தோக்க தான் போகிறீங்க அப்படிங்கிறாங்க. இதை கேட்டால் ரோகிணி விஜயா மனோஜ் ரொம்பவே ஷாக்காகி நிற்கிறாங்க. இனி என்ன நடக்கும் இந்த ரோகிணி மனோஜ் வாழ்க்கையில் அப்படிங்கிறத பொறுத்திருந்து பார்க்கலாம். நம்ம சேனலை நீங்கள் மறக்காமல் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.